அப்படியே உட்கார்ந்து கொள்வோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் ஒரு விஷயம் கூட உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நினைவிலே கொண்டு வந்த ஒரு வார்த்தையை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொண்டு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஒரு பிரசங்கமாக நான் உங்கள் மத்தியிலே சொல்ல விரும்பவில்லை. கர்த்தர் நினைவிலே தந்த வார்த்தைகள், அதை மாத்திரம் உங்கள் மத்தியிலே வைத்துவிட்டு செல்லுகிறேன். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. நன்றாய் தெரிந்த பழகின வார்த்தை 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள், கர்த்தர் உங்களோட இருக்கிறார் என்றார். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. யோசபாத் ஜனங்கள் சத்துருக்கள் சூழ்ந்து வருகிறதை அறிந்து பயந்து தேவ சமூகத்தில் நின்றபோது கர்த்தருடைய ஆவியானவர் யகாசியேல் மேல் இறங்கி பேசின வார்த்தைகளில் ஒன்று, நீங்கள் தரித்து நின்று, நீங்கள் தரித்து நின்று. நல்ல அருமையான டைட்டில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாங்க. காலேப் சொன்ன வார்த்தை, எளிதில் சுதந்தரித்துக் கொள்ளலாம். ஒரு தேவ பிள்ளைக்கு மிக மிக தேவையானது என்ன தெரியுமா? நிக்கணும். நிக்கணும். யாரை பார்த்து இந்த தரித்து நின்று என்கிற வார்த்தை வருகிறது என்றால், அந்த பேஸ் இடிக்குது, பேஸ் சப்பு கொஞ்சம் குறைச்சிருங்க. ஆண்டவர்கிட்ட யோசபாத் சொல்லுகிறான். ஓகே, தேங்க்யூ. 12வது வசனத்துல, நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நிற்க பலன் இல்லாதவனுக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? நீ நிக்கணும், நீ நிக்கணும். நமக்கு எது முடியலன்னு அவர்கிட்ட வரோமோ அதை வச்சுதான் திட்டம் பண்ணியிருப்பார். ஹல்லேலூயா. மோசே நல்லா பேசும்போது அவர் பேசாம இருந்தார். மோசே டல்லா பேசும்போது அவர் பேசுறார். நமக்கு எது, எனக்கு இந்த டிராவல்லாம் செட்டே ஆகாது சின்ன வயசுல. அதுவும் 4 பேருக்கு முன்னாடி நான் டிராவல் பண்ணது சொல்லிட்டு இருக்கிறேன். நான் டிராவல்ல என்ன பேசிக் டிகிரி முடிச்சிருக்கிறேன்னா உங்க ஆளு PhD முடிச்சிருக்கிறார். நான் அவர் இன்னைக்கு ஆண்டவரே இருக்கணும், நீங்க இருக்கிறீங்களோ எனக்கு தெரியல, அவர் இருக்கணும். காலைல போன் பண்ணும்போது சென்னை நாங்க. எது நமக்கு செட் ஆகாதோ, ஏன் தெரியுமா? மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்து. ஏன் காணா ஒரு கல்யாண வீட்டில் இயேசுவின் தாயார் இருக்கிறாங்க, இயேசு ரிலேட்டிவ் வீடு, ரிலேட்டிவ்ஸ் நிறைய இருக்கிறாங்க, சீஷர்கள் இருக்கிறாங்க. இவங்க யாரையும் யூஸ் பண்ணாம வேலைக்காரங்களை கூட. ரீசன் என்ன தெரியுமா? ஆமே, அது வேலைக்காரங்களை யாராவது ஒரு ஆளை நமக்கு தெரியுமா? தெரியாது. இயேசு செய்தார்னு மட்டும்தான் வெளியே வந்துச்சு. அதுக்குதான். ஹல்லேலூயா. அவன் எலியா சொல்லுவார், நான் மாத்திரம். இங்கே பாரு எலியாவே, நீ அக்கினி இறக்கி ஃபேமஸ் ஆனதுனால உன்னை 4 பேருக்கு தெரியும். ஆனா எனக்கு ஃபேமஸ் ஆகாத 7000 பேரை தெரியும். ஆமே, ஆமே. எனக்கு கேட்கிற அன்பு உள்ளமே, நிற்க பலன் இல்லை அப்படின்னு இருக்கும்போது உனக்கு நான் பலன் தாரேன்பான்னு தான் ஆண்டவர் சொல்லி இருக்கணும். சரிப்பா, நீ போய் வீட்டில் போய் படுத்து, இப்படி ஏதாவது. அதாவது நாம எதிர்பார்க்கிற பதில் அல்ல கர்த்தர் தருவது. பிரேயர் நடத்தும் போது அண்ணன் ஒரு வார்த்தையை சொன்னாங்க. அவர் பார்க்கறது மாதிரி நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா அதுதான் எழுப்புதல் அப்படின்னாங்க. அவர் பார்க்கறது வேற. அவர் எங்கிருந்து பார்க்கிறார் தெரியுமா? மேலிருந்து பார்க்கிறார். அவர் நேற்றும்
இன்றும் என்று மாறாதவர். நாளையே நம்ம நாளைக்கு தான் பார்க்க போறோம். அவர் இன்னைக்கே பார்த்துட்டார். அவர் பார்க்கிறபடி நம்ம பார்க்கணும். பவுல் கண்ணில் இருக்கிற செதில் கீழே விழுந்தது போல அப்படி பார்க்க முடியாதபடிக்கு நம் கண்களை மறைத்திருக்கிற செதில்கள் எல்லாம் இந்த நாட்களிலே கீழே விழுவதாக. அப்படி விழுந்துட்டுனா நமக்கு லாபமா தெரிந்ததெல்லாம் நஷ்டமா தெரியும். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி ஓட ஆரம்பிப்போம். அந்த அந்த பார்வை நமக்குள் இருக்கும்போது நான் அல்லன்னு தான் சொல்லுவோம். நான் அல்ல. அந்த பார்வை வரும் வரைக்கும் நான் எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நான் பென்யமீன் கோத்திரத்தான், அப்படி இப்படிங்கிறார். இந்த செதில் விழுந்ததும் ஐயா நான் கிடையாது. என்ன ரொம்ப ஆச்சரியப்படுத்தின வார்த்தை கொரிந்தியருக்கு எழுதும் போது அப்போஸ்தலர் எல்லாரிலும் நான் சிறியவன் இப்படி தொடங்குறார். கடைசியா தீமோத்தேயுக்கு எழுதும் போது அப்ப எப்படி எழுதி இருக்கணும்? அன்னைக்கு அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவன் சொல்லார். இப்ப பார்த்தா எல்லா அப்போஸ்தலரோட நிறைய ஒர்க் பண்ணி இருக்கிறார். அப்ப எப்படி சொல்லி இருக்கணும்? இப்போ அப்போஸ்தலர் எல்லாரிலும் நான் பெரியவன் சொல்லி இருக்கணும். ஆனா அங்க அந்த மனுஷன் சொல்றார் பாவிகளில் பிரதான பாவினாங்கிறார். ஆமே. அந்த அறிவு கட்டாத அன்பின் நீளம் அகலம் ஆழம் உயரம் இன்னதென்று அறிய 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 ஃபாதர் அழகா பாடி இருக்கிறாங்கல்ல, நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார், நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார். ஒண்ணுமே இல்லை, நத்திங். சுவிசேஷம் எழுதும் போது யோவான் சொல்றார், இயேசு மிகவும் அன்பார்ந்த சீஷன். இது வேற எந்த சுவிசேஷத்திலேயாவது வருதா? வேற எந்த சுவிசேஷத்திலேயாவது வருதா? யோவான்ல மட்டும் தான் வருது. ஏன் யோவான்ல மட்டும் வருது? ஏன்னா அது அவர் எழுதினது. இப்ப நான் ஒரு சுவிசேஷம் எழுதியிருந்தா நான் யோவான சொல்ல மாட்டேன், நான் என்னதான் சொல்லுவேன். கார்த்திக் அண்ணன் ஒரு சுவிசேஷம் எழுதியிருந்தா இயேசு மிகவும் அன்பா இருந்த நபர் யாருன்னு கேட்டா அவரை தான் சொல்லுவார். என்னடா இந்த உலகத்திலே ஆண்டவர் யாரை ரொம்ப நேசிக்கிறான்னு கேட்டா என்ன கேட்டா நான் என்னதான் சொல்லுவேன். அதனாலதான் அவர் மட்டும் அதில் எழுதியிருந்தார். எல்லாரும் என்ன பர்சனலா இயேசுவை பர்சனலா அனுபவிக்கிறவங்க மட்டும்தான் அவருக்காக நிற்க முடியும். ஆமா, இயேசுவை அறிந்தவர்கள் அல்ல, அனுபவிக்கிறவர்கள். அதனாலதான் 3.5 வருஷம் கூட இருந்து படிச்சுட்டியா பேதுருவே என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக அவர் கேட்கல, நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா அப்படிங்கிற. ஆனா அந்த யோவான் வெளிப்படுத்தின விசேஷம் வரும்போதெல்லாம் தன்னை ஒரு ஊழியக்காரனா தான் காட்டுறான். தாழ்த்தாங்க, தாங்கள் ஒன்றுமே இல்லை, நத்திங், அவர் தான் எல்லாம். ஆண்டவர் நிற்க எனக்கு பலன் இல்லை, என் சுயத்தால முடியவில்லை என்கிற ஒரு நிலைக்கு யோசபாத்தை கொண்டு வந்து நிக்க வைக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரம். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் அப்படி கொண்டு வந்து நிக்க வைக்கிறார். அப்படி கொண்டு வந்து நிக்க வைக்கிறார். காற்றும் கடலும் அடித்து கொண்டிருக்கும் போது இயேசு கடல்ல நடந்து வருகிறார். இயேசு வந்ததுமே அந்த காற்றும் கடலும் அமைதியா இருக்கணும். ஆனா அமைதியாக கர்த்தர் விடல. இப்ப பேதுரு கேட்கிறார். பேதுரு ஃபர்ஸ்ட் போட்ல இருக்கும்போது என்ன சொன்னார் தெரியுமா? ஆவேசம் அப்படிங்கிறார். ஆவேசம் நான் சொல்றவா, இப்போ இறங்கி வரார். திருப்பியும் ஆண்டவர் சொல்றார், பயப்படாதீங்க நான் தான். உடனே இவர் நீரே ஆனால் இன்னும் நம்பலையா? வா, ஆவேசங்கிற, நீரே ஆனாலுங்கிற. இப்போ இறங்கி வரும்போது காற்றை அப்படி பார்த்து பொசுக்குன்னு உள்ள போறார். இப்போ அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? ஆண்டவரே, இப்போ ஆவேசம்னு சொல்லல, யாரை எங்க போட்டா கரெக்டா கூப்பிடுவாங்கன்னு அவருக்கு தெரியும். இப்போ சந்தேகப்படல, இப்போ நீரே ஆனால் என்னை காப்பாற்றும் சொல்ல வேண்டியதானே? சொல்லல. ஹல்லேலூயா.
இந்த ஆழத்தெல்லாம் கர்த்தர் அனுமதிக்கிறது பாழாக்குறதுக்கு அல்ல, பழக்க வைக்கிறதற்கு. என் வாழ்க்கையில கர்த்தர் அனுமதிக்கிற ஆழங்களுக்காக ஸ்தோத்திரம். என்னால் நிக்க முடியலைங்கிற நிலைக்கு என்னை கொண்டு வருவதற்காக ஸ்தோத்திரம். வரமாட்டேங்குதே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, ஆனா எங்களை நிக்க வைக்க. அதனாலதான் யோசபாத் சொல்லுகிறார், எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. கண்களா நாம ஏறெடுக்கிறோம் அப்படின்னாலே ஏதோ ஒன்றின் மேல நமக்கு என்ன இருக்கிறது என்றால் நம்பிக்கை இருக்கிறது. 99 வயது ஆபிரகாமுக்கு சரீரம் செத்த நிலையில் இருக்கிறது. ஆனாலும் கூடார வாசலிலே உட்கார்ந்து பகலின் உஷ்ண வேளையிலே அவன் கண்களை ஏறெடுத்து பார்த்து கொண்டிருக்கிறான். ஒருவன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான் என்றாலே காணாதவைகளை நோக்கி இருக்கிற. நோவாவுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை தற்காலத்திலே காணப்படாதவைகள். ஆமென். நம்ம எழுப்புதல் சொல்லி ஜெபம் பண்றோம். எழுப்புதல் ஏன் இன்னும் காணல அப்படின்னு கேட்டா என்ன சொல்றது? தற்காலத்தில் காணப்படல. அதன் அர்த்தம் என்ன? நாங்க பிற்காலத்துக்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு தேவன் தருகிற வார்த்தைகள், அதனாலதான் சீஷர்களிடத்துல சொன்னார், இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் முன்னே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படிங்கிறார். தேவ பிள்ளைகளே, தேவன் தருகிற ஒரு எழுத்து கூட, ஒரு வார்த்தை கூட தற்காலத்தில் காணப்படாதவைகள். காரணம், அவர் கடந்த காலத்திலும் தேவனாயிருந்தார், இன்றும் தேவனாய் இருக்கிறார், நாளையும் இருப்பார். அவருக்கு தெரியும். அதுதான் யெகோவா தேவன். நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அப்படிங்கிறார். நான் மோசையோடு இருந்தது போல உன் கூட இருப்பேன் அப்படிங்கிறார். அவருக்கு தெரியும், எல்லாமே தெரியும். தெரிந்தது என் ஃபியூச்சரை எனக்கு இப்படி நடக்கும் அப்படின்னு அறிந்தவர்ல ஆல்ரெடி அவர் அங்க இருக்கிறார். ஆல்ரெடி அங்க இருக்கிறார். அவருக்கு மறைவாக ஒண்ணுமே கிடையாது. இப்ப பாருங்க, இப்ப கரையில நிக்கிறோம். அந்த மைக்ரோஸ்கோப் வச்செல்லாம் பார்க்கும்போது சொல்லுவாங்க, தூரத்துல கப்பல் வருது அப்படிம்பாங்க. அவங்க எதை வச்சு பார்ப்பாங்க தெரியுமா? மைக்ரோஸ்கோப் வச்சு பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு ப்ராஃபட்டிக் லென்ஸை தான் பரிசுத்தவான்களுக்கு கர்த்தர் போட்டு பார்க்க வச்சு எழுத வைத்தது இந்த பரிசுத்த வேதாகம். இப்போ மற்றவங்களுக்கு அது தெரியாது. மற்றவங்க சொல்லுவாங்க எங்க கப்பல் இருக்குன்னு. இப்போ உண்மையிலே கப்பல் வரதுனால தானே இவங்களுக்கு தெரியுது. இவங்க அதை தூரத்தில் பார்க்குறாங்க. இவங்களுக்கு எப்போ தெரியும் தெரியுமா? அந்த கப்பல் கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட வரும்போது. அப்படிதான், அப்படி கர்த்தர் பார்க்க வைக்கிறார், அப்படி கர்த்தர் பழக்க வைக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில தேவன் ஒரு வார்த்தையை தந்ததுண்டானால் அதுக்கான எந்த சிச்சுவேஷன் இருக்காது. ஆனா ஒண்ணு புரிந்து கொள்ளுங்கள், தற்காலத்தில் காணப்படாதவைகள். இன்னைக்கு இல்லை மழையா அப்படின்னா அப்படிதான் கேட்க தோணும். தற்காலத்தில் காணப்படாதவைகள். ஆமென். அப்ப பிற்காலத்துக்காக கர்த்தர் நம்மை ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறார், ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறார். ஒரு ஊர்ல மழையே கிடையாதான். ராஜா சொல்லுவாராம், நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம், நாளைக்கு எல்லாரும் இந்த டைமுக்கு வந்துருங்க அப்படின்னு. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணா ஆண்டவர் நிச்சயமா மழையை தருவார் அப்படின்னு. எல்லாரும் புறப்பட்டு போறாங்க. ஒரு சின்ன பையன் கையில கொடை எடுத்துட்டு போறான். ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையை விட இவனுக்கு நம்பிக்கை. ஏன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணா மழை வரும். மழை வந்தா எல்லாரும் எப்படி போவாங்க? நனைஞ்சிட்டு போவாங்க. நம்ம எப்படி போனோம்? கொடையில போனோம். இவன் கொடை எடுத்துட்டு போகும்போது எல்லாரும் சிரிச்சாங்களாம். சிரிச்சவங்களும் எங்க தான் போறாங்க? எழுப்புதல். சில காரியங்கள் நாம செய்கிறது மற்றவர்களுக்கு பரியாசமாய்தான் தோன்றும். காணாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு இவன் என்ன பார்த்துட்டு இருக்கிறான்? நம்ம இப்படி பார்த்துட்டே இருக்கிறோம். இவன் என்ன பார்த்துட்டு இருக்கிற? பவுல் சொல்றார் கொரிந்தியர், காணாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு கூட போய், மிஸ்டர் என்ன பார்க்குறீங்க? காணாதவைகளை பார்க்கிற பைத்தியம். அப்படிதானே சொல்லுவாங்க. அப்படிதான் இருக்கும், அப்படிதான் இருக்கும், அப்படிதான் இருக்கும். ஆனா நமக்கு தெரியும், நாங்க சும்மா பார்க்கல, அவர் தந்த வார்த்தை நம்மளை பார்க்க வைக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இங்க யோசபாத் நோக்கி பார்க்கிறான். அவன் பலனே இல்லைனாலும் நம்பிக்கை விட்டுறக்கூடாது. நம்பிக்கை விட்டு நிற்க எங்களுக்கு பலன் இல்லை சொல்றார். அடுத்து என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியல. எதுவுமே செய்ய தெரியலனாலும் சபைக்கு ஒண்ணு செய்ய தெரியணும். என்ன தெரியுமா? வேலைக்காரருடைய கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரின் கண்கள் தங்கள் எஜமாட்டின் கையை நோக்கி இருக்குமா போலவும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள். எதுவுமே என்ன செய்ய தெரியும் உங்களுக்கு? என்ன எதுவுமே செய்ய தெரியலனாலும் சபைக்கு என்ன செய்ய தெரியணும் தெரியுமா? நோக்கி இருக்கணும், நோக்கி இருக்கணும். ஆமென். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார். எங்க அந்த நோக்கி இருக்கிறவர்களை வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். கல்லறைக்கு முன்னாக வந்து நிக்கிறாங்க. வாரத்தின் முதல் நாள்ல தூதர்கள் சொல்றாங்க அவர் இங்கே இல்லை. தூதர்கள் சொன்னது உண்மையா பொய்யா? உண்மை. ஏன்னா அவங்க பணிவிடை ஆவிகள் என்ன மெசேஜோ கரெக்டா கொடுத்துட்டு போயிடணும். அவர் இங்கே இல்லை சொன்னது மற்ற ஸ்திரீகள் போயிட்டாங்க. மகதலேனா மரியாள் மட்டும் நின்று இப்படி உற்று பார்த்துட்டே இருக்கிறாங்க. உற்று பார்த்துட்டே இருக்கிறாங்க. அவர் இங்கே இல்லை. எங்க இல்லை? அவர் நான் இப்படி கேட்டுட்டே இருப்பேன். கல்லறையில் இல்லை. ஆனா இந்த அம்மா மட்டும் என்ன பண்றாங்க தெரியுமா? உற்று இருக்கிறார்லாம் சொல்லல, பார்த்துட்டு இருக்கிறாங்க. இயேசு வந்து நிற்கிறார். இவ்வளவு தூதர்கள் செய்தி சொல்றாங்க. என்ன செய்தி சொல்றாங்கன்னு அவர் சொன்னபடி உயிர் தெழுந்தார். பேதுரு வந்து பார்த்துட்டு போறாரு, யோவான் வந்து பார்த்துட்டு போறாரு. இப்ப இவங்களுக்கெல்லாம் அந்த செய்திகள் 3.5 வருஷம் கூட இருக்கும்போது இயேசு இதுவைகளை குறித்து தாராளமாய் பேசினார் என்று மார்க்கில் சொல்லப்பட்டிருக்கிறது. மற்ற காரியங்களை விட அவருடைய பாடு மரணம் உயிர் தெழுதலை குறித்து தான் அவர் தாராளமாய் பேசினாராம், நிறைய பேசினாராம். இப்போ மகதலேனா மரியாள் இப்படி பார்த்துட்டே இருக்கிறாங்க. கல்லறைக்குள்ள இப்படி உற்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. நோக்கி பார்த்து கொண்டிருக்கும் போது இயேசு பின்னாடி வந்து நிற்கிறார் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கிறதுக்கு. ஸ்திரீயே ஏன் அழுகிறாய்? உடனே அவர் தோட்டக்காரரே, நீர் என் போதகருடைய சரீரத்தை எடுத்துட்டு போயிருந்தால் வைத்திருந்தால், அப்போ இவளுக்கு இன்னும் எதை நம்ப முடியல தெரியுமா? அவர் உயிரோடு எழுந்தார் என்பதை நம்பவே முடியல, நம்பவே இல்லை. தூதனே வந்து சொன்னாலும் அவளால நம்ப முடியல. ஆனாலும் அவர் வைத்த இடத்திலே அவர் நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். இயேசு வந்துட்டாருங்க. கொஞ்சம் முன்னாடி தான் அவர் அங்கே இல்ல. ஆனா இவளுக்கு என்ன நம்பிக்கை இருந்துச்சு? ஒண்ணுமே தெரியல. இயேசு வந்து பேசினதுக்கு அப்புறம் அவளுக்கு சுத்தமா அவர் உயிரோடு எழுந்தாருங்கிற நம்பிக்கை. ஆனாலும் பார்த்துட்டு இருக்கிறான். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. நம்ம யார நோக்கி இருக்கிறோம் அவர் நாம வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். இரக்கம் செய்யும் வரைக்கும் 21 நாள் மட்டுமல்ல, இப்படி ஒவ்வொரு வருடமும் 21 நாள் 21 நாள் 21 நாள் என நோக்கி இருக்கிற அன்பு சகோதர சகோதரி, உனக்கு நிற்க பலன் இல்லை என்று அவருக்கு தெரியும். அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்றும் தெரியவில்லை என்பது தெரியும். ஆனா இந்த காரியத்தை நீ சரியா பிடிச்சதுனால கர்த்தர் உனக்கு தருகிற வார்த்தை தான், நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேதுரு சிறையில் இருந்தபோது ஸ்திரீகள் கூடி ஜெபித்தார்கள். ஸ்திரீகள் கூடி ஜெபித்தார்கள். என்ன நம்பிக்கையில் ஜெபம் பண்ணாங்கன்னு தெரியல. ஆனாலும் கர்த்தரை நோக்கி பார்த்தாங்க. கர்த்தர் தூதனை அனுப்பி பேதுருவை எங்க தட்டினாரு? ஏன்னா சிலரை வேற எங்க தட்டினாலும் எழும்ப மாட்டாங்க. சிலருக்கு கொடுக்க வேண்டிய இடத்துல குத்து கொடுத்தாதான் துள்ளி எழும்புவாங்க. வெளியே கொண்டு வந்து விட்டதுக்கு அப்புறம் தான் அவருக்கே தெரியுது. அவர் அதுவரை என்ன நினைச்சிட்டு இருந்தார் தெரியுமா? நல்ல கனவு. நேர போய் ஜெபம் நடத்துற இடத்துல வந்து கதவை தட்டிட்டு இருக்கும் போது ஒரு அம்மா, அந்த அம்மா பேர் என்ன, ரோதையா? ரோதை. நேர வந்து யாரோ தட்டுறாங்க. கேட்கும்போது யாரு? நான் தான் பேதுரு. இந்த அம்மாவுக்கு ஒரு பக்கம் சந்தோஷம், இன்னொரு பக்கம் நேர கதவை திறக்கவே இல்லை.
நேரா இப்படி எத்தனை பேதுருக்களை நம்ம வெளியே விட்டுருக்குறோம்னு தெரியல. நம்ம ஜெபத்தை கேட்டு பல பேதுருக்களை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அவன் நேரா போய் லீடர்கிட்ட சொல்றாங்க, பேதுரு வந்திருக்கிறார், நீ பிதட்டாத, சும்மா உட்காரு. அது எப்படி வருவார்? அது எப்படி வர முடியும்? அது அவருடைய தூதனா இருக்கும். அதுக்கு ஒரு வியாக்கியானம். என்னங்க நான் சொல்ல வருகிறேன்னா, இந்த நம்பிக்கையின் காரியத்துல நம்முடைய சில பலவீனங்கள், நம்முடைய அறியாமைகள் எல்லாம் இருக்கும். ஆனாலும் நோக்கி பார்க்கறதையும் ஜெபத்தையும் விட்டுறாதீங்க. நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்யும்படி நமக்காய் அனுப்பப்பட்ட ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்வார். ஜெபத்தை மட்டும் விட்டுறாதீங்க. ஜெபிக்காம மட்டும் இருந்துடாதீங்க. நான் ஜெபிக்கிறேனாலே அது எதை காண்பிக்கிறது தெரியுமா? எனக்கு அவருடைய ஒத்தாசை மிக மிக அவசியமா இருக்கிறது என்பதை காண்பிக்கிறது. நான் ஜெபிக்கலைன்னா நான் என்ன சொல்றேன்? எனக்கு உங்க சப்போர்ட் தேவையில்லைன்னு சொல்றேன். நான் ஜெபிக்கலைன்னா அதுதானே சொல்றேன், எனக்கு உங்க சப்போர்ட் தேவையில்லை, எனக்கு நீங்க செய்ய வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. நான் எதுக்கு ஜெபம் பண்றேன்? எதுக்கு நோக்கி பார்க்கிறேன்? நான் ஏங்குறேன் ஆண்டவரே, நான் கெஞ்சுக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு உங்க உதவி தேவை, எனக்கு உங்க ஒத்தாசை தேவை. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் செய்திக்குள்ளே வர விரும்புகிறேன். நாம் நிற்கக்கூடாது என்பது சத்துருவின் நோக்கம். என்னால் நிற்க முடியவில்லை என்பது என் பலவீனம். என்னை நிறுத்தி ஜெயத்தை கொடுப்பது, சுதந்திரிக்க வைப்பது தேவனுடைய திட்டம். இந்த 3 காரியத்தை நான் ரிப்பீட் பண்ணிட்டு செய்திக்குள்ள போறேன். நான் நிற்க கூடாது என்பது சத்துருவின் நோக்கம். நான் நிற்கக்கூடாது. என்னால் நிற்க முடியவில்லை என்பது என் பலவீனம். என்னை நிறுத்தி ஜெயத்தை கொடுப்பது அல்லது சுதந்திரிக்க வைப்பது தேவனுடைய தீர்மானம். அப்போ தேவனுடைய தீர்மானம் என்ன? என்ன நிற்க வைக்கணும். சத்துருவின் திட்டம் என்ன? நான் நிற்க கூடாது. அப்ப நான் எது நடக்கணும்னு நினைக்கணும்? தேவனுடைய திட்டம். அப்ப நான் என்ன செய்யணும்? நோக்கி பார்க்கணும். நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நின்னாதான் பார்க்க முடியும். கொஞ்சம் சத்தமா சொல்லுங்களேன். 2 சாமுவேல் 23வது அதிகாரம் 11-12 வசனங்களிலே தாவீதோடு இருந்த பராக்கிரமசாலிகளில் ஒருவனாகிய சம்மா அப்படிங்கிறவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சம்மா, அந்த 11வது வசனத்தை வாசியுங்கள். அவனுக்கு 3வது ஆகேயின் குமாரனாகிய சம்மா என்னும் ஆராரியன் சிறு பயிர் நிறைந்த வயலில் இருந்த இடத்திலே பெலிஸ்தியர் ஏராளமாய் கூடி ஜனங்கள் பெலிஸ்தியரை கண்டு ஓடுகிற போது அவன் இந்த நிலத்தின் நடுவிலே நின்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பெலிஸ்தியர் வராங்க. இந்த பெலிஸ்தியரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஜனங்களை ஓட வைக்கணும். தந்திரம் உள்ளவர்கள். ஜனங்களை பயமுறுத்தி ஓட வைக்கணும். நமக்கு தெரியும், கோலியாத்தை காண்பித்து இஸ்ரவேல் ஜனங்களை ஓட வைக்கிறான். அது நான் கொஞ்சம் லேட்டரா சொல்றேன். ஆனா அது நடுவில் இந்த சம்மா என்கிறவன் நின்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நின்று அதை காப்பாற்றி பெலிஸ்தியரை மடங்கடித்து போட்டான். எல்லாரும் ஓடுறாங்க. ஒருத்தனால எப்படி நின்று காப்பாற்றி பெலிஸ்தியரை மடங்கெடுக்க முடியும்னா, அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அதனால் கர்த்தர் பெரிய ரட்சிப்பை நடப்பித்தார். அப்ப இது பார்க்கும்போது ஒரு சிங்கிள் மேன் நிக்கிறான். ஆனா ஒரு தனி மனிதன் கர்த்தரை நம்பி நிக்கிறதுனால, கர்த்தருக்காக நிக்கிறதுனால பரலோக ஆர்மியே வேலை செய்யுது. கர்த்தர் ரட்சிப்பை நடப்பிக்கிறார். கர்த்தர் ரட்சிப்பை நடப்பிக்க காரணம் என்னன்னா, எல்லாரும் ஓடுனது போல இவன் ஓடல. எல்லாரும் ஓடுவாங்க. நான் நிக்கணும்னா எனக்குள்ள அந்த உத்தரவாதம் எடுக்கிற அந்த உணர்வு தேவை. உத்தரவாதம் எடுக்கிற உணர்வு தேவை. ஆமென். ஒரு பினேகாஸ் ஒரு உத்தரவாதம் எடுக்கிற உணர்வு அவனுக்குள்ள இருந்ததுனால தானே அந்த வாதை நிறுத்தப்பட்டது. கர்த்தர் ரட்சிப்பை நடப்பிக்க ரெடியா இருக்கிறார். அதனாலதான் ஒரு மனிதனை தேடுகிற அப்படிங்கிறார். ஒருவனை நீ நின்னா போதும்.
நீ நின்னா போதும். மோசே ஏன் முறையிட்டு இருக்கிற? மோசே நீ கோலை நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடுங்கிறார். இதுல மோசைக்கு செய்ய முடிந்த காரியம் இருக்கிறது, செய்ய முடியாத காரியம் இருக்கிறது. கர்த்தர் மோசே கிட்ட சொல்றார், உன் கோலை நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. இந்த மோசையால என்ன செய்ய முடியும்? கோலை நீட்ட முடியும், என்ன செய்ய முடியாது? இப்படி கர்த்தர் நம்ம கிட்ட சொன்னா நம்ம மைண்ட்ல முதல்ல எது ஓடிட்டு இருக்கும் தெரியுமா? நான் எப்படி சமுத்திரத்தை பிளப்பேன், நான் எப்படி சமுத்திரத்தை பிளப்பேன்? ஆண்டவருடைய வார்த்தையில பாருங்க, அவர் விருதாவா என்னை தேடுங்கள் என்று சொல்லவே இல்லை. நம்ம மைண்ட்ல என்ன, நான் எப்படி சமுத்திரத்தை பிளப்பேன், அது எப்படி சாத்தியமாகும்? உனக்கு என்ன செய்ய முடியும்? கோலை நீட்டு. வேலைக்காரர்களை கூப்பிட்டு இந்த கச்சாடியில தண்ணீரை நிரப்புங்க. அவங்களால தண்ணீரை நிரப்ப முடியும். இனி தண்ணீரை எடுத்து போய் கொடுங்கிறார். இது அவங்களுக்கு செய்ய முடியும். அவங்களுக்கு என்ன செய்ய முடியாது தெரியுமா? ரசமாக்க முடியாது. நமக்கு என்ன செய்ய முடியும் தெரியுமா? சமூகத்தில் நிற்க முடியும். நமக்கு என்ன செய்ய முடியும் தெரியுமா? நோக்கி பார்க்க முடியும். நமக்கு என்ன செய்ய முடியும் தெரியுமா? தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்க முடியும். நமக்கு என்ன செய்ய முடியாது? பெரிய ரட்சிப்பை நடப்பிக்க முடியாது. ஆனால் நம்மை தேவன் பார்க்க வேண்டிய ஸ்தானத்தில் நம்ம நிற்கும் போது கர்த்தர் நமக்காக, ஹல்லேலூயா, கர்த்தர் செய்யட்டும், அப்புறம் வர முடியாது, வர முடியாது. சம்மா என்கிறவர் நிற்கிற, அதனாலே கர்த்தர் பெரிய ரட்சிப்பை நடப்பித்தார். நம்மளாம் யோனா மாதிரி இதெல்லாம் எப்படி ஆண்டவரே விலகி விலகி ஓடுறோம். கர்த்தர் யோனா எதுக்குங்க வேணும்? கர்த்தரே செய்யலாமே. இல்ல, எங்க மனுஷனை தேவன் படைத்தது பிசாசின் சாயலில் அல்ல, அவருடைய சாயலில் படைக்கப்பட்டவன பிசாசு அவனுடைய ராஜ்யத்துக்காக யூஸ் பண்ணும்போது, ஹல்லேலூயா, உங்க பிள்ளை யாருக்கோ வேலை செய்யும் போது உங்க பிள்ளை உங்களுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து தரணும்னு விரும்ப மாட்டீங்களா நீங்க? அதனாலதான் கர்த்தரை பார்த்தீங்களா, சர்ப்பமாய் வந்து மனுஷனை வஞ்சித்தான் பிசாசு. கர்த்தர் மனுஷனா வந்து சர்ப்பத்தின் தலைய, ஆமென், எங்க அவருடைய சாயலில் படைக்கப்பட்டவன அவன் கையில எடுத்து, மனுபுத்திரரில் சண்டாளர் உயர்ந்திருக்கும் போது துன்மார்க்கர் எங்கும் சுற்றி திரிவார்கள். கண்ணால பார்க்கிறோம்ல, இன்னைக்குள்ள செய்திகள்லாம் கேட்க முடியுதா, பார்க்க முடியுதா? ஒரு காலத்தில் இந்த சின்ன பிள்ளைகளை பற்றி வருகிற செய்திகள் எல்லாம் ரொம்ப ரேரா இருந்துச்சு, ரொம்ப ரேரா இருந்துச்சு. இன்னைக்கு அதெல்லாம் எப்படி கையில் எடுக்கிறான் பாருங்க. பிசாசின் சாயலில் தேவன் மனிதனை படைக்கவே இல்லை, தம்முடைய சாயலில் பார்த்து பார்த்து செஞ்சார். அதை திருடி அவனுக்காக யூஸ் பண்ணும்போது அவருக்கு என்ன வைராக்கியம் தெரியுமா? அவன் பெரும் கூட்டத்தை சேர்த்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் ஒருவனை தேடுறார். நீ நின்னுட்டேன்னா மீதி நான் செய்யறேன் அப்படிங்கிறார். நீ நின்னுட்டேன்னா நான் செய்யறேன். இந்த ராத்திரி வேளையில இந்த சபைக்கு இதை பார்க்கிற கேட்கிற, சமீபத்திலும் தூரத்திலும் இருந்து கேட்கிற ஒவ்வொருவருக்கும், எனக்கு நிற்க முடியாது, எனக்கு பலன் இல்லை என்று சொல்லி ஒதுங்குவதற்கல்ல கர்த்தர் இன்னும் இந்த தீபத்தை அணையாமல் காத்து கொண்டிருப்பது, நின்றே 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 ஆக வேண்டும். நீங்கள் நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு செய்யும். இன்னும் ஏன்பா நிக்கிற, எதை பார்க்க நிக்கிற? கர்த்தர் எனக்கு செய்யும் ரட்சிப்பை பார்க்க நிற்கிறேன். கர்த்தர் இந்த பட்டணத்துக்கு செய்யும் ரட்சிப்பை பார்க்க நிற்கிறேன். கர்த்தர் இந்த தேசத்துக்கு செய்யும் ரட்சிப்பை பார்க்க நிற்கிறேன். எனவேதான் யாத்திராகமம் 14:13 கர்த்தர் மோசேயை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் என்ன சொல்லுவார் தெரியுமா? நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும். அப்ப மேகத்துக்கு கீழே இருந்து கர்த்தர் எகிப்தியர் எல்லாம் பார்க்க வைக்கிறாருன்னா எதுக்கு பார்க்க வைக்கிறார் தெரியுமா? மேகத்தை விட்டு ஓடுறதுக்கு இல்ல, இனி இந்த எகிப்தியனை நாம் பார்க்க கூடாது. தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் போது சில எகிப்தியரை காண வைப்பார், சில அமலேக்கியரை காண வைப்பார்.
எதுக்கு தெரியுமா? பயமுறுத்துறதுக்கு அல்ல, இனி இனி பார்க்க கூடாது. அதுக்குதான் நீ நிக்கணும். நம்ம எகிப்தியனை பார்த்தது மேகத்துக்கு கீழே இருந்து ஒரே ஓட்டம். ஆமென். என்ன சிஸ்டர் 21 நாள் ஜெபத்துக்கு வருவேன்னு சொன்னீங்க? வந்தேன் பிரதர், 2 நாள் வந்தேன், வீட்டுல வந்துட்டான் எகிப்தியன். அதனால நான் ஜெபத்துக்கு, இவங்கெல்லாம் அப்படிதான். எடுத்ததுமே சர்ச்சுக்கு வந்ததுமே கல்லறைக்கு சண்டை போடுறான். வந்ததுமே எகிப்துல கல்லறை இல்லை என்றால் இந்த வனாந்தரத்துல எங்களை கொண்டு வந்துட்ட எகிப்தியன். எதுக்கு எகிப்தியனை மேகத்துக்கு கீழே கொண்டு வந்து எகிப்தியனை எதுக்கு காட்டி தரணும்? அவர் இவங்களை வழி நடத்தி விட்டுட்டு எகிப்தியனை வளவழிச்சிருக்கலாம். எது சமூகத்துல கொண்டு வந்து நிறுத்திட்டு எதுக்கு சில பிரச்சனையை கண்ணுக்கு முன்னாடி காட்டி தரணும்? இன்று கண்ட இனி இதை பார்க்க கூடாது. அதனாலதான் மோசே கிட்ட ஆண்டவர் கோபப்படுறார். நீயா முறையிட்டு இருக்கிற மோசே, சொல்ல மோசே. மோசே சொல்ற, இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றுமே சமூகத்துல கர்த்தரனை கொண்டு வந்து வைத்த பிறகு என் கண்ணுக்கு முன்னாடி எகிப்தியன் வாரானா அதுதான் அவனுக்கு கடைசி, அமலேக்கியன் வாரானா அதுதான் அவனுக்கு கடைசி. நம்புறவங்க மட்டும் நல்ல கையை தட்டி சமூகத்துல வராம. எகிப்துல எகிப்தியரை 430 வருஷம் பார்த்தாங்க. அன்னைக்கு இந்த வார்த்தை கிடையாது. நீ எகிப்துல இருந்துட்டு எகிப்தியனை பார்த்தா எகிப்தியன் உன்னை பார்த்துட்டே இருப்பான், அடிச்சுட்டே இருப்பான். ஆனா எகிப்தை விட்டு வெளியே வந்து மேகத்துக்கு கீழே இருந்துட்டு நீ எகிப்தியனை பார்த்தா, இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியனை, ஏங்க அதுல ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. யாத்திராகமம் 14வது அதிகாரத்துல, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, 24 முதல் பாருங்க, வாசிங்க. கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமுமான ஸ்தம்பத்திலிருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து. போதும் போதும். மேகத்துக்கு கீழே இருந்து இஸ்ரவேல் பார்க்கறாங்க, மேகத்துக்கு மேல இருந்து கர்த்தர் பார்க்கிறார். நாம் பார்க்கிறத நாம் மட்டும் பார்க்க கூடாது, நாம் பார்க்கிறத கர்த்தர் பார்க்கணும். ஆமா, நான் எந்த பக்கம் பார்க்கிறேனோ கர்த்தரும் அந்த பக்கம் பார்க்கணும். நானும் கர்த்தரும் சேர்ந்து பார்த்தா அவர் பார்த்ததுனாலதான் கலங்கடிக்கப்படும். இருந்தாலும் நானும் கர்த்தரும் இப்படிதான். ஒரு காட்டுல நிறைய மிருகங்கள்லாம் இருந்துச்சு. கதை அண்ணன் சொல்லுவாங்க, கதைன்னு சொன்னா ஏன்னு கேட்கணுமா. அப்போ அந்த ஊர்ல ஒரு பாலம் இருந்துச்சு, ஒரு தொங்கு பாலம். அதுல இப்படி கிராஸ் பண்ணி எல்லாரும் போவாங்க. அப்படிதான் ஒரு எலி போயிட்டே இருந்தது அந்த பாலத்துல. கொஞ்ச தூரம் பிரச்சனை இல்லை. அந்த எலி பாதி தூரம் தாண்டினதும் பாலம் அப்படி ஆடுது. எலிக்கு நம்ம நடந்தா பாலம் ஆடுமா அப்படின்னு திரும்பி பார்த்தா பின்னாடி சிங்கம் வந்துட்டு இருக்கு. ஃப்ரெண்டில் எலி. எல்லாரும் அங்கிருந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. பாலம் என்ன ஆயிட்டு இருக்கு, ஆடிட்டு இருக்கு. எலியும் இறங்கிட்டு சிங்கம் இறங்கி அது பாட்டு போயிட்டு. ஆனா எலிக்கு அப்படி போக முடியாது. எலி இதை 4 பேர்ட்ட சொல்லணும். எப்படி சொல்லிச்சு தெரியுமா? நானும் சிங்கமும் நடந்தப்போ பாலம் அடிச்சு. இந்த பாலம் ஏன் அடிச்சு தெரியுமா? நானும் சிங்கமும் நடந்து போனோம். இவங்க மேகத்துக்கு கீழே இருந்து எகிப்தியரை பார்க்கறாங்க, அவர் மேகத்துக்கு மேல இருந்து எகிப்தியரை பார்க்கறாங்க. அதாவது அவர் சமூகத்திலிருந்து நான் ஒரு பிரச்சனையை பார்க்கிறேன்னு வைங்களேன், அந்த பிரச்சனையை அவர் ஹேண்டில் பண்ணுவார், அவர் பார்ப்பார். ஆனா நான் எகிப்தில் இருந்துட்டு பார்த்துட்டே இருந்தா பார்க்கவே மாட்டார். அவர் எகிப்தை விட்டு வெளியே அவர் பாவிகளுக்கு விலகினவர், தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன், விலையேறப்பட்ட இரத்தத்தினால் மீட்டெடுத்து அவருடைய மேகம் என்கிற சபையிலே கொண்டு வந்து சேர்த்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. நீ தேவ சமூகத்திலிருந்து ஒவ்வொரு காரியத்தை பார்க்கும்போது அந்த காரியத்தின் மேல உன் பார்வை மட்டுமல்ல விழுவது, மேகத்துக்கு மேல இருக்கிற கர்த்தருடைய பார்வையும். கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எனவேதான் நான் நிற்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆமென். எப்படி நிற்க நமக்கு என்ன தேவை? 3 காரியங்களை நான் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அநேக காரியங்கள் வேதத்தில் இருக்கும். நீங்களும் அநேக முறை இந்த இடத்துல அநேக வார்த்தைகள் பேசப்பட்ட பலிபீடம்
உங்களுக்கு எந்த வார்த்தையுமே புதிது கிடையாது. ஆனால் இந்த நாளிலே கர்த்தர் இதை எடுத்து தருகிறபடியினாலே நிச்சயமாய் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். நான் நம்புகிறேன், பேசி கொண்டிருக்கிறார். நிற்க நமக்கு என்ன தேவை? எசேக்கியேல் 2வது அதிகாரம் அதனுடைய 1-2 வசனங்களில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். எசேக்கியேல் 2வது அதிகாரம் 1-2 வசனம். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, உன் கால் ஊன்றி நில், உன்னுடனே பேசுவேன் என்றார். கால் ஊன்றி நில், உன்னுடனே பேசுவேன் என்றார். இப்படி அவர் என்னோட பேசும்போது ஆவி எனக்குள் வந்து என்னை காலூன்றி நிற்கும்படி செய்தது. அப்பொழுது அவர் என்னுடனே பேசுகிறதை கேட்டேன். நிற்க நமக்கு என்ன தேவை அப்படின்னா தேவ பலன். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, தேவ பலன். அதை யார் கொடுக்கிறார்னா பரிசுத்த ஆவியானவர். 1 கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது, எசேக்கியேல் முகங்குப்புற விழுகிறான். நான் அதை இப்படி சொல்லுவேன், தேவ சமூகத்தில் விழுகிறவர்கள் பாக்கியவான்கள். தேவ பலன். நிற்க முடியாத இடத்துல, எந்த இடத்துல முகங்குப்புற விழுந்தானோ அந்த இடத்துல கர்த்தர் நிற்க வைக்கிறார். இப்ப அவருடைய போக்கஸ் யார் மேல இருக்குன்னா, இந்த வேர்டை நல்லா கவனிக்கணும், எசேக்கியேல் மேல இருக்கிறது. ஏன்? சிறையிருப்புக்குள்ள இருந்து கர்த்தர் அவனுக்கு விஷனை கொடுக்கிறார், வானங்கள் திறக்கப்பட காண்கிறார். இப்போ கர்த்தருடைய ஃபுல் போக்கஸ் வானங்கள் திறக்கப்பட அவன் காண்கிறார். அவர் அவனை பார்க்கிறார், இவன் பார்க்கிறார், வானங்கள் ஓபன் ஆயிருக்கு. கர்த்தர் அவனை பார்க்கிறார். கர்த்தர் தேடுகிற, அதாவது ஒரு 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 சின்ன அடையாளம் நம்ம தென்பட்டா கூட கர்த்தர் நம்மளை விட மாட்டாருங்க. ஒரு சின்ன விஷயம், அதனாலதான் ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்கறத கூட கர்த்தர் பெருசா பேசுறார். விட மாட்டார். ஒனேசிமு கிட்ட ஒரு தப்பான காரியத்தை பார்த்ததுனால அவனுடைய ஓனர் அவனை ஜெயில போட்டான். அவங்கிட்ட ஒரு நல்ல காரியத்தை பவுல் ஜெயில இருந்து பார்க்கும்போது பிலமோனுக்கு அவனை பத்தி ஒரு நிருபமே எழுதுறார். எங்க பவுலே ஒரு காரியத்தை பார்க்கும்போது விடாம ஒரு நிருபத்தை எழுதுறாருன்னா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அதாவது சரிப்பா, அதனாலதான் எரேமியா வச்சு அப்படி கோபத்தை கொட்டுறார். கொட்டும் போதும் எதை அந்த ஆரம்பம் எப்படி இருக்கும் தெரியுமா? நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தையும் உன் இளவயதின் பக்தியையும் நான் நினைத்திருக்கிறேன். இதுதாங்க ஆண்டவர். அதாவது உலகம் நீங்க 99 நன்மை செஞ்சுட்டு ஒரு காரியம் செய்யாம போங்க, நீங்க செய்யாம போனதை தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அவர்கிட்ட ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டு, என் ஆண்டவர் மாதிரி நல்லவர் யாருமே கிடையாது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவரை அன்பை இந்த அவருடைய இது நினைச்சாலே அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மெசேஜ் எல்லாமே ஸ்ட்ரக் ஆயிரும். ஹல்லேலூயா. 1000 நாம் இருந்தாலும் நன்றி சொல்லி தீராதே, வாழ்நாளெல்லாம் உம்மை பாட வார்த்தைகளும் போதாதே, நான் உள்ளளவும் துதிப்பேன் உன்னதரேசுவே, நான் உள்ளளவும் துதிப்பேன் உன்னதர். பிரியமானவர்களே, இப்படிலாம் நீங்க ஜெபம்னு வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்களே, ஏன் சண்டே மட்டும் வந்தா என்ன உங்களுக்கு? எதுக்கு வரணும்? பிரமாணமே ஓய்வு நாள் தான் கர்த்தர் கொடுக்கணும்னு சொல்லி இருக்க. நீங்க எதுக்கு வந்து உட்கார்ந்து இருக்கணும்? இதெல்லாம் மறப்பார் நினைக்கிறீங்களா? அப்படி பரிசுத்தவான்களுக்கு செய்கிற அன்பின் பிரயாசத்தையே மறக்க மாட்டார்னா அவர் சமூகத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்க. 10 நிமிஷம் முழங்கால் போட்டீங்க, 20 நிமிஷம் முழங்கால் போட்டீங்க, 40 நிமிஷம் முழங்கால் போட்டீங்க, இன்னைக்கு 60 நிமிஷம் முழங்கால் போட்டீங்க. மறப்பார் நினைக்கிறீங்க? மறக்க மாட்டார்.
இந்த சீமோன் என்கிறவன் ஃபுல்லா கூட சிலுவையை தூக்கல, லைட்டா சப்போர்ட் பண்ணான். பிள்ளைகளுக்கு பேர் எழுதி வச்சுட்டார். இவர் தான் என் ஆண்டவர். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் அவ்வளவு நல்லவர், உண்மையுள்ளவர், நம்பத்தக்கவர், 1000 தலைமுறைகளுக்கு கண்டு இரக்கத்தை காக்கிறவர். அப்படி காத்து வச்சிருப்பார். இது இன்னாருடைய 7வது தலைமுறை கொடுக்க வேண்டியது, 10வது தலைமுறைக்கு கொடுக்க வேண்டியது, 25வது தலைமுறை, இப்படி காக்கிறாராம். அதுல கை வைக்க விட மாட்டார். ஒரு சாமுவேலே சவுலுக்கான முன்னந்தோடைய காத்து வைப்பான் என்றார், மறக்க மாட்டார், மறக்கவே மாட்டார். எசேக்கியேல் மேல அவருடைய போக்கஸ் இவனை நிக்க வைக்கணும். ஏன் எசேக்கியேல்ட்ட கேட்கலாம், ஏன் தெரியல. ஆனா வேதத்தை புரட்டுனா தெரியும், இவனை கொண்டு உலர்ந்த எலும்புகளை சேனையா நாளைக்கு நிக்க வைக்கணும். சபை இன்னைக்கு நிக்கணுங்கிறதுல நீங்க உறுதியா இருங்க. நாளைக்கு எத்தனை பேரை கர்த்தர் உங்களை கொண்டு நிக்க வைப்பார் தெரியுமா? நமக்கு தெரியாது, நமக்கு புரியாது. அதனாலதான் சொல்றேன், அவருடைய திட்டம் தெரியாது. நிறைய காரியம் நமக்கு தேவன் அறிவிக்கவில்லை. சொப்பனத்தை மட்டும்தான் யோசேப்புக்கு காண்பித்தார், திட்டத்தை வெளிப்படுத்தல, எக்ஸ்பிளைன் பண்ணல, பாதையை காட்டல. பாதையை காட்டினா யோசேப்பு அக்செப்ட் பண்ண மாட்டார். இது யோசேப்புக்கு ஒரு வியாதி உண்டு, எதுனாலும் வீட்டுல பொட்டு எல்லாத்தையும் சொல்றது. இப்போ இங்க பாருப்பா, நாளைக்கு எகிப்துல நீ அதிபதியா இருப்ப, உங்க அண்ணன் எல்லாம் வந்து தானியம் இல்லாம உன்கிட்ட தான் சாப்பாடு வாங்க வருவான். இது மட்டும் கர்த்தர் ஃபர்ஸ்டே கொடுத்திருந்தா, ஏன்னா 28வது வயசுல யோசேப்பு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுகிறவனா மாறுகிறான். ஃபர்ஸ்டே அந்த கிஃப்ட் கொடுத்திருந்தான், இவன் சொல்லியிருப்பான், அண்ணே உனக்கு தெரியுமாண்ணே சாப்பாடு வாங்க நீ என்கிட்ட வருவ. ஆமென். இது மட்டும் சொல்லியிருந்தா தண்ணீர் இல்லாத கிணத்திலே போட்டிருப்பாங்க. அப்படி இல்லைனாலும் கடை வாங்கியாவது தண்ணீரை கொண்டு. காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை. மாமனார் ஆட்ட மாத்தின மேட்ரை கர்த்தர் சொப்பனத்துல வந்து சொல்லி கொடுக்கிறார். யாருக்கு? யாக்கோபுக்கு. ஆனா 22 வருஷம் பிள்ளை யோசேப்பு நினைச்சு அழுதுட்டு இருக்கிறார். என்ன ஆண்டவர், கொஞ்சம் கூட ஈவு இறக்கம் இல்லையா ஆண்டவரே? 22 வருஷமா அழுதுட்டு இருக்கிற ஆண்டவரே, 22 வருஷமா யாக்கோபு அழுதுட்டு இருக்கிறான். ஆனா பெருசா சொல்றார், நான் யாக்கோபை சிநேகித்தேன் அப்படின்னு. இதான் ஆண்டவரே உங்க மேல எவ்வளவு வருஷமா நாங்க அழுதுட்டு இருக்கிறோம் ஆண்டவரே. ஆமா, கர்த்தருடைய திட்டம் வேற. இது யாக்கோபுக்கு இன்னொரு பிரச்சனை உண்டு. பிரச்சனைன்னா யாபோ காட்டின் கிட்ட ஓடுவார். அவரே பிடிச்சு நிறுத்தி, இப்போ எனக்கு யோசேப்பு வேணும், இல்லைன்னா நானுமே. அதாவது நான் ரொம்ப அழுதும் கர்த்தர் அமைதியா இருக்கிறார்னா வெயிட்டா ஒண்ணு ரெடி பண்ணி வச்சிட்டு இருக்கிறார் அர்த்தம். நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. இதுல என்ன மேட்டர்னா, அழாதேன்னு சொல்ல மாட்டேங்கிறார். யாக்கோப்ட வந்து அழாதேன்னு சொல்ல மாட்டேங்கிறார். ஆனா அழுகைக்கான பலனை 22 வருஷமா. சில காரியங்களுக்காக நீங்க சபையை அழுறீங்க, அவர் வந்து அழாதேன்னு சொல்றாரா? இல்ல. ஆனா அழுகைக்கான பலனை ஒரு நாள் செய்தி வரும், தூரத்திலிருந்து வரும் நற்செய்தி. அதுதான் நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கும். அந்த செய்தி நீங்க இதுக்கு முன்னாடி 22 வருஷத்துக்கு முன்னாடி, ஏன் 22 வருஷம் சொல்றேன்னா, யோசேப்பு யாக்கோபை விட்டு போகும்போது யோசேப்புக்கு வயசு 17. யோசேப்பு எகிப்துல உயர்த்தப்படும் போது யோசேப்புக்கு வயசு 30. இப்போ 17 30ன்னா 13 வருஷம் ஆச்சு. 7 வருஷம் செழிப்பின் காலம், 13 7 20. பஞ்சகாலம் தொடங்கி 2 வருஷம் கழிச்சு தான் யாக்கோபு யோசேப்பு மீட் பண்றாங்க. அப்ப 22 22 வருஷம், 22 இயர்ஸ் கிரை பண்றான். இவர் அழாதேன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு, ஒண்ணுமே பேசல. இந்த 22 வருஷத்துல கர்த்தர் இந்த விஷயத்தை மட்டும் மறைக்கிறார். ஆனா இவன் இங்க அழ 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 அங்க யோசேப்பு வளர்ந்து கொண்டே இருக்கிறான். சில நேரத்துல நாம நினைச்சு அழுறது ஒண்ணா இருக்கும், கர்த்தருடைய கிரியை என்பது. ஹல்லேலூயா. அதாவது உண்மையிலே யோசேப்பை குறித்த செய்தி என்ன வருது தெரியுமா?
அவன் உயிரோடு இருக்கிறான். எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியா இருக்கிறான். அப்ப யாக்கோபு என்ன சொல்றாரு தெரியுமா? அவன் உயிரோடு இருக்கிறானே அது. அப்ப யாக்கோபு அழுதது எதுக்கு தெரியுமா? அவன் உயிரோடு இருந்தாலே. இன்னைக்கு நாம் அழுறது எதுக்கு தெரியுமா? சபை பூட்டப்படக்கூடாது ஆண்டவரே. ஏன்னா நிறைய இடத்துல சபை நடந்தாலே போதும். நார்த்ல எல்லாம் நிறைய சர்ச்சை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா பூட்டிட்டாங்க. எங்க ஸ்தாபனத்து மிஷனரிய பொய் வழக்கு போட்டு ஜெயில் அடைத்து ஒரு மாசம் ஆண்டவர் கிருபையில் போனவரை வெளியே வந்துட்டாங்க. அப்ப நமக்கு எப்படி தோணும்? அப்படி எதுக்கு ஆண்டவரே சபை மட்டும் ஆராதனை மட்டும் தடைபெற்றக்கூடாது, ஆராதனை மட்டும் தடைபெற்றக்கூடாது. கர்த்தர் சைலண்டா இருக்கிறார், அழ வச்சிட்டு இருக்கிறார். நாளைக்கு அவருடைய திட்டம் என்ன தெரியுமா? ஆமென். தேவ பிள்ளைங்க ரூல் பண்ணுவாங்க. யோசேப்பு உயிரோடு இருக்கிறது மட்டும் இல்ல, தேசத்துக்கு எங்கும் அவன் அதிபதியா இருக்கிறான். இதுக்கு ஆண்டவரை இத்தனை வருஷம் அழ வச்சீங்க. இதுக்கா நியாயத்துக்காக நீதிக்காக சபையிலே ஓடி வருகிறதை தூரத்தில் பார்க்க முடியுதா? அழுகிறவர்கள் கண்களுக்கு கர்த்தர் அதை காண்பித்து தருவா. ஒரு இரவு அழுத போதே கர்த்தர் பக்கத்தில் வந்து உக்காந்தார். ஏசாவுக்காக அழுதாலும் உடனே வந்து சால்வ் பண்ணிடுவார். யோசேப்புக்காக அழணும். யோசேப்பு யார் தெரியுமா? கனித்தரும் செடி. அவன் கொடி சுவர் மேல் படரும். வில் வீரர் அவனை மனமடி வாக்குவார்கள், ஆனால் அவனுடைய வில் உறுதியா இருக்கும். ஆமென். தேசத்துக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தருக்கு பயப்படுகிற யோசேப்பு எழும்பி உக்காந்து இருக்க 22 வருஷம் யாக்கோபு அழுறான். ஏசா பிரச்சனை எல்லாம் ஒரு இரவு போதுங்க. லாபான் பிரச்சனை எல்லாம் ஒரு இரவு போதும். ஆமென். இதுக்காக நம்ம பிரச்சனை மாற அழுறோம். பிரச்சனை மாறுறது மேட்டர் இல்ல. யோசேப்பு வளரணும், சபை வளரணும், தேவஜனம் வளரணும், விசுவாசிங்க வளரணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆவி எனக்குள். கர்த்தருடைய திட்டம் என்ன தெரியுமா? உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கின் நடுவே நிறுத்தி, இங்க சொல்ல நீ நில்லு நில்லு நில்லு, நான் உன்னை அங்க நிக்க வைக்கணும், அதனால இங்க நில்லு சொல்லியிருந்தா வேண்டாண்டவர் நான் முகம் கூப்பிறையே. நான் எதுக்கு உலர்ந்த எலும்புகள்? ஒரு நாள் இப்படிதான் படிச்சுட்டு இருக்கிறேன். நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். நான் ஆண்டவருக்கு, நான் எதுக்கு ஆண்டவர் தண்ணீரை கடக்கணும்? நல்லா தான் ஆண்டவர் போயிட்டு இருக்கிறேன். நீ ஆறுகளில் நடக்கும், நீ அக்கினியில் நடக்கும் போது. இந்த வாக்குத்தத்தம் எத்தனை பேருக்கு பிடிக்கும்? எத்தனை பேருக்கு வேணும்? அப்போ அக்கினியா? அது வேகாத இருப்பாயில ரெண்டாவது, முதல்ல அக்கினியில. ஹல்லேலூயா. அதாவது இந்த பிள்ளைங்க பட்டாசுலாம் விடுவாங்கல்ல, அப்போ இந்த மத்தாப்புன்னு ஒன்று உண்டுல்ல, சைடில் பிடிக்கணும். பிள்ளைங்க கையில் கொடுக்கும்போது அந்த 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 ஸ்பார்க்கு பார்த்தோன்னே பிள்ளைங்க பயப்படுவாங்க. அவனை பிள்ளைங்கிட்ட என்ன சொல்லுவோம் தெரியுமா? அந்த அதை பிடிச்சிட்டேன்னா உனக்கு ஒன்றும் பிடிச்சிட்ட ஒன்றும் வராது, பிடிக்கணுமே. அது போல நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், நடக்கணுமே. ஆண்டவரே, ஆண்டவர் எதை மறைக்கிறார்னா இவனை நாளை எங்க நிக்க வைக்கணும்? உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்குல இவனை நிறுத்தி. இங்க சொல்ல, நீ நெல்லு, நீ நெல்லு. அங்க எல்லாரும் உலர்ந்து கிடக்கிறாங்க. நீ நெல்லு. நிக்க பலன் இல்லை. நிக்கணுமா? தேவ பலன் வேணும். தேவ பலன் வேணுமா? தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கணும். தேவ சமூகத்தில் என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டே, உம்மாலெல்லாம் கூடுமென்று உம்மை நான். மாம்ச பலத்தில் நிற்பதற்கும் தேவ பலத்தில் நிற்பதற்கும் வித்தியாசம் உண்டு. என்ன வித்தியாசம் தெரியுமா? இப்பொழுது எசேக்கியேல் நிற்பது தேவனுடைய பலத்துல, தேவ ஆவியின் பலத்துல. தேவ ஆவியின் பலத்துல நிற்கிற எசேக்கியேலுக்கு முன்பதாக ஒரு நீட்டப்பட்ட கரம் இருக்கிறது.
அந்த கரத்துல ஒரு புஸ்தக சுருள் இருக்கிறது. 2வது அதிகாரம் 9, 10 வசனங்கள். அதனுடைய 8வது வசனத்துல, நான் உன்னோடு சொல்லுகிறதை கேள், உன் வாயை திறந்து நான் உனக்கு கொடுக்கிறதை புசி என்றார். அப்பொழுது இதோ என்னிடத்திற்கு நீட்டப்பட்ட ஒரு கையை கண்டேன். அந்த கையிலே ஒரு புஸ்தக சுருள் இருந்தது. யாருடைய கை இது? தேவனுடைய கரம். தேவனுடைய கரம். அவர் கையில என்ன வச்சிருக்கிறார் தெரியுமா? அவர் அசைன்மெண்ட் வச்சிருக்கிறார். எப்ப கொடுப்பார் தெரியுமா? நின்னதுக்கு அப்புறம். அதனால அவர் துரிதப்படுத்துகிறார். நீ நில்லு. இவன் கேட்டானா எனக்கு ஆவியை தாங்க, இல்ல, கேட்காமலே கொடுக்கிறார். ஏன்னா நீ நிக்கணும். பிரியமானவர்கள், எத்தனையோ பேர் தவம் இருந்து கிடைக்காத பல மேன்மையை கர்த்தர் கேட்காமலே சமூகத்தில் கொண்டு வந்து உங்களுக்கு கொடுத்திருக்கிறார்னா சும்மா வாங்கிட்டு போவதற்கல்ல, உங்களை கொண்டு தேவன் நிறைவேற்றும்படியான காரியத்தை வைத்திருக்கிறார். நான் +2 படிக்கும் போது கேட்காமலே எனக்கு அபிஷேகம் கொடுத்தார். எங்க சர்ச்சில் அபிஷேக ஆராதனை நடக்குது. என் தம்பி தங்கச்சி ஃபர்ஸ்டே ஆயத்தமாகி போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. எங்க அம்மா டார்ச்சர் தாங்க முடியாம நான் போய் உட்கார்ந்து இருக்கிறேன். ஆனா அந்த கூட்டத்தில் நான் நம்புறேன், முதல்ல என்னதான் அபிஷேகத்திருப்பாரு. எனக்கு நிக்க முடியல, தாங்க முடியல. அன்னைக்கு தெரியல அபிஷேகம். ஓகே, அபிஷேகம் வேணும், அப்பதான் பரலோகத்துக்கு போக முடியும். நம்மெல்லாம் ரட்சிப்பு ஞானஸ்நானம் அபிஷேகம்லாம் அந்த ஒரு காரியத்துக்காக மட்டும்தான் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். இல்லை, அந்த ஒரு காரியத்துக்காக மட்டும்தானே ரட்சிக்கப்பட்டதுமே ஆண்டவர் தூக்கிட்டு போயிருக்கணும்ல. எதுக்கு வச்சிட்டு போயிருக்கிறார்? உயிர்த்தெழுந்த இயேசு உயிர்த்தெழுந்ததும் பிதா கிட்ட போக வேண்டியதான ஏன் நிற்கிறார், சஞ்சரிக்கிறார்? இங்க செய்யப்பட வேண்டிய அநேக காரியங்கள் இருக்கிறது. கர்த்தர் இன்னும், அதான் பவுல் சொல்லுகிறார், இந்த தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடன் இருப்பதற்கு எனக்கு ஆசை உண்டு, ஆனாலும் நான் இந்த தேகத்தில் குடியிருப்பது உங்களுக்கு அவசியம். பல மரண கண்ணிக்கு தப்புவிக்கப்பட்டு இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்கன்னா அநேகருக்கு நீங்க வாழ்ந்திருப்பது அவசியம். ஆமே. இப்போ நீட்டப்பட்ட கை, அந்த கையில் ஒரு புஸ்தக சுருள். அவர் அதை எனக்கு முன்பாக விரித்தார். அதில் உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டிருந்தது. அதுல என்ன எழுதியிருந்து தெரியுமா? புலம்பல்கள், தவிப்பும், ஐயோ. இனி 3:1 பாருங்க. பின்பு அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனை, நீ காண்கிறதை புசி, இந்த சுருளை நீ புசித்து இஸ்ரவேல் சந்ததியாரிடத்தில் போய் அவர்களோடு பேசு. 2வது வசனம் தான். இதுதான் ஒரு தேவ பலன் நமக்குள் இருந்தால் உண்டாகிறது. அப்படியே என் வாயை, அந்த சுருள்ல என்ன எழுதியிருந்து? புலம்பல், தவிப்பு. 1ஆம் தேதி ஆனா சர்ச்சுக்கு வராதவங்க எல்லாம் சர்ச்சுக்கு வருவாங்க. எதுக்கு தெரியுமா? வாக்குத்தத்தம் கேட்கறது மட்டும் இல்ல, கடைசியில் ஒரு வாக்குத்தத்த அட்டையை உருவிட்டு அதுல மட்டும் உனக்கு ஐயோன்னு இருக்குன்னு வைங்களேன். ஐயோ விடுங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்க சர்ச்சில் இப்படிதான் முடிச்சுட்டு நான் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிறேன். வாக்குத்தத்த அட்டையை ஒரு ட்ரேல ஒரு தம்பி பக்கத்தில் வச்சிருக்கிறான். நான் இங்கே ஸ்டேஜில் இருந்து ஜோம் பண்ணுறேன். என் தம்பி டேவிட் சைட்லேருந்து ஜோம் பண்ணுறான். எங்கள் அம்மா இந்த சைட்லேருந்து ஜோம் பண்ணுறாங்க. ஒரு சிஸ்டர் வந்தாங்க. சிஸ்டர் வந்தோடனே ஜோம் பண்ணிட்டு ஒரு வாக்குத்தத்த வசனத்தை எடுத்து கொடுக்குறேன். பாஸ்டர் இடையில இருந்து எடுத்தாங்க. சரி, இடையிலேருந்து எடுத்து கொடுத்தாச்சு. எடுத்து கொடுத்தது இப்படியெல்லாம் உடனே பார்க்கல, இப்படி வச்சாங்க. ஏசப்பா சோத்திரம் சோத்திரம் சொல்லிட்டு இப்படி பார்த்தாங்க. நல்ல வார்த்தை தான், எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். அதை படிச்சுட்டு அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? இதை நீங்களே வச்சுக்கிடுங்க, நான் போய் பாஸ்டரம்மா கிட்ட வாங்கிட்டு போறேன். நம்மளால அக்செப்ட் பண்ண முடியல. இப்படிதானே நம்மளும் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா ஆவியின் பலத்துல நிக்கிறவனுக்கு புலம்பல்னால வாயை திறப்பான், ஐயோனாலும் அப்படியே நான் வாயை திறந்தேன். இயேசு சொல்லுகிறார், மனுஷகுமாரன் பிடிக்கப்படுவார், அடிக்கப்படுவார். பேதுரு சொல்றான், இவைகள் உமக்கு சம்பவிக்க கூடாது. அக்செப்ட் பண்ண முடியல. பாத்தீங்களா? உடனே இயேசு சொல்லுகிறார், எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல். அப்ப ஆவியின் பலத்தால் நிரப்பப்பட்டால் மட்டும்தான் நம்முடைய சிந்தையில ஒரு விடுதலை உண்டாகும்.
தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கணும்னா நமக்கு எந்த பலன் தேவைன்னா ஆவியின் பலன் தேவை. ஆவியின் பலன் தேவை என்றால் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படணும். பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேண்டுமானால் தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கணும். ஐயோ தவிப்பு புலம்பல், இதை எப்படி ஆண்டவரே, அதாவது இது எப்படி கொண்டு வருது தெரியுமா? ஒரு லெவலுக்கு மேல நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறம் டேஸ்ட் பார்த்து சாப்பிடுவோம். ஆனா சின்ன பிள்ளைங்களுக்கு தாயார் ஊட்டுறதுக்கு அது சில நியூஸ் வரும் தெரியுமா? இந்த எக்ஸாம்பிள் ஆப்டான எக்ஸாம்பிள் கிடையாது, இருந்தாலும் புரிவதற்காக சொல்றேன். பிள்ளைகளுக்கு விஷத்தை கொடுத்து பெற்றோர் தற்கொலை. பிள்ளைங்களுக்கு அது விஷம்னு தெரியாது. பிள்ளைங்களுக்கு என்ன மட்டும் தான் தெரியும் தெரியுமா? அம்மா கையால கொடுக்கறாங்க, இது மட்டும்தான் தெரியும். அந்த பிள்ளைங்க ஆண் வாய் திறக்கிறாங்க. அந்த பிள்ளைங்களுக்கு இங்கே தேவ பலத்தில் நிற்கிறவனுக்கு கையில் என்ன இருக்குன்னு மேட்டர் கிடையாது, அது யாருடைய கைங்கிறத மேட்டர். இந்த டியூட்டி எனக்கு கொடுத்தது யாரு? இந்த ஊழியத்தை எனக்கு கொடுத்தது யாரு? ஆமே ஆமே. இந்த வேலை எனக்கு கொடுத்தது யார்? இந்த பாதையை எனக்கு கொடுத்தது யார்? இந்த வாழ்க்கை எனக்கு கொடுத்தது யார்? அதுதான் எனக்கு விஷயம். அவர் ரொம்ப நாளா இதை கையில வச்சிட்டு இருக்கிறார். ஒருத்தன் வாயை திறக்கல. ஏன்னா இவன் உட்கொண்டா ஒரு கூட்டம் எழும்பிடும், சேனையா எழும்பும். அப்படியே என் வாயை திறந்தேன். இப்படி வாயை திறக்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணிருக்கலாம் தெரியுமா? வானத்தை திறந்த ஆண்டவருக்கு இவன் வாயை திறக்க தெரியாதா? திறக்க மாட்டார். இதான் என் ஆண்டவர். கம்பல் பண்ணி அவர் வேலைக்கு கூப்பிடவே மாட்டார். ஆனா வந்துட்டேன்னா உன்னை நிக்க வச்சுட்டு அவர் செஞ்சுட்டே இருப்பார். அப்படி என் வாயை திறந்து வானங்கள் திறக்கப்பட கண்ட வானத்தை திறந்த ஆண்டவருக்கு வாயை திறக்க தெரியாதா? முடிய பிடிச்சு இழுத்தாலே வாய் ஓப்பன் ஆயிரும். ஆமென். அவருக்கு எல்லா வித்தையும் தெரியும். நீ திறக்கணும். முடியல, என் பலம். ஆண்டவர் வேற ஏதாவது காட்டியிருந்தா நான் அக்செப்ட் பண்ணியிருப்பேன்ப்பா. வேற ஏதாவது காண்பித்திருந்தா. ஏங்க நம்ம எதுக்குங்க இப்படி திறக்கிறோம்? தப்பு கிடையாது, நான் இப்பவும் திறப்பேன். ஆனா இப்படி திறக்கும் போது சில வார்த்தை வந்ததும் அடிப்போம் பாருங்க, ஒரு அடை. நம்மளால சிலது அக்செப்ட் பண்ண முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. இந்த யோனா பாருங்க, அதாவது சிலர் பாவம் செஞ்சதுனால சமூகத்தை விட்டு விலகிற நிலைமை வந்துச்சு. ஆனா அந்த யோனா சமூகத்தை விட்டு விலகணுங்கிறதுக்காகவே வெளியே போறான். ஏன்? அவர் நீட்டின சுருளை அவனால உட்கொள்ள முடியல. ஆண்டவர் கையில் இப்படி ஒரு சுருளோட சுத்திட்டு இருக்கிறார். ஒரு சுருளோட சுத்திட்டு இருக்கிறார். இப்படி ஆமென். ஒரு சுருளோட சுத்திட்டு இருக்கிறார். அதை உட்கொள்றதுக்கு ஒருத்தர் வாயை திறக்கணும். நான் வாயை திறக்கணும்னா என் இருதயம் அதற்காக திறக்கப்பட்டிருக்கணும். இதுக்கு எனக்கு என்ன பலன் தேவை தெரியுமா? தேவ பலன். பவுல் நினைச்சார், தன் பலம் எனக்கு இன்னும் கொஞ்சம் கூட ஸ்ட்ரென்த் இருந்ததா நான் அப்படி பண்ணியிருப்பேன், இப்படி பண்ணியிருப்பேன். ஆண்டவர் சொன்னார், இல்லப்பா, உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமா. பிரியமானவர்களே, இந்த வேர்டு எனக்குள்ள வந்து கொண்டே இருக்கிறது. சபை நடுவில் உலாவுகிற கர்த்தர் கையில் ஒரு சுருளோடு, ஆண்டவரை எனக்கு புலம்பலா கொடுக்குறீங்க, எனக்கு தவிப்பையா கொடுக்குறீங்க, எனக்கு ஐயோவையா கொடுக்குறீங்க, நீ இந்த கரத்தை பாரு. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு மேல ஒரு குத்து, அதுவும் நன்மைக்குதான். அப்பா மேல என்ன நம்பிக்கை! அப்பா, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி.
அப்படி அர்ப்பணிக்கும் போது அவருக்கு நிக்க முடியல. ஏன்னா நம்மை போல அவரும் மாம்சத்துல வெளிப்பட்டதுனால பரலோகத்திலிருந்து ஒரு தூதன் வந்து அவரை பலப்படுத்தினான். நீ அக்செப்ட் பண்ண ரெடியா இருந்தா உன்னை பலப்படுத்தி அதை ஏற்றுக்கொள்ள வைக்க அவர் ரெடியா இருக்கிறார். ரெடிப்பா, ரெடி ரெடி. இயேசுவை சந்தித்த பவுல் ஆண்டவர்ட்ட கேட்ட ரெண்டே கேள்விதான் உண்டு. முதல் கேள்வி, நீர் யார்? அடுத்த யாருன்னு தெரிஞ்சிட்டல. அடுத்த கேள்வி, எனக்கு என்ன தருவீர்னு இல்ல, என்ன செய்யணும்? அவ்வளவுதான். அதுக்கு மேல நோ கொஸ்டின். நான் என்னப்பா செய்யணும்? நான் என்ன செய்யணும்? என் நாமத்து நிமித்தம் அவன் எவ்வளவாய் பாடுபட போகிறான் என்பதை அவனுக்கு காண்பிப்பேன். ரெடி ரெடி. செகண்ட் ஃபவுண்டர் ஆஃப் த கிறிஸ்டியானிட்டி என்று பைபிள் ஸ்காலர்ஸால் இன்னைக்கு கொண்டாடப்படுகிறவர் தான் பவுல். ஆனா அவர் ரெடி ரெடி. வேற வழி இல்லாம வரேன்னு சொல்லல, ஆசையாய் தொடருகிறேன். அன்பு உள்ளமே, கொஞ்சம் இதை இமேஜின் பண்ணி பாருங்க. 7 பேர் நின்ன இடத்துல இருந்து 7 பேரை தள்ளிட்டு தாவீதை கொண்டு வந்து வச்சது போலதான் சாமுவேல் பார்வைக்கு தகுதியுள்ள அநேகர் இருக்க வேண்டிய இடத்துல கர்த்தர் நம்மை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். கடந்த வாரத்தில் பிரீச் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த எண்ணத்தை ஆவியானவர் தந்து ரொம்ப ஆண்டவர் சமூகத்தில் உடைய வைத்தார். ஒரு பரிசுத்தவான் இந்த இடத்துல இன்னைக்கு நான் உன்னை நிக்க வச்சிருக்கிறேன் அப்படின்னு பேசினார். சபையில பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல எனக்கு ரொம்ப இமோஷனல் ஆயிட்டேன். மறக்கவே கூடாது. வேற ஆள் இல்லாமல் நம்மை கர்த்தர் கொண்டு வந்து வைத்திருப்பது. அன்பு சகலத்தையும் நம்பும். அப்படி அன்பை வச்சிட்டாரு, அப்படி நம்பிட்டார். பலனை தந்து, கிருபையை தந்து, ரட்சிப்பை தந்து, நல்ல சபையை தந்து, நம்ம காதுல மறுபடியும் சில சத்தங்களை கேட்க வைத்து கொண்டிருக்கிறதுல எதுக்கு தெரியுமா? நீங்கள் அறியாத ஒருவர் ஒரு சுருளை கையில் எடுத்துக்கொண்டு உலாவிக் கொண்டிருக்கிறார். உலாவிக் கொண்டிருக்கிறார். எங்க 4 குஷ்டரோகிகளை வைத்து ஒரு தேசத்தை ரட்சித்தவர் என் ஆண்டவர். ரட்சிப்பின் செய்தி ஆண்டவர் எவரையும் மேன்மைப்படுத்தும், பலப்படுத்தும் தேவனுடைய கரத்தினால் ஆகும். ஆண்டவருக்கு நம்ம நிக்கணும். இது அவருடைய சித்தம். அவருடைய சித்தம். அவருடைய சாயல் படைக்கப்பட்டவன சாத்தானை கையில் எடுக்கும் போது கர்த்தருக்கு எவ்வளவு அவர் வைராக்கியம் கொள்ளுகிறவர். கொள்ளுகிறான். அதுல என்ன எழுதி இருக்கு தெரியுமா? ஐயோ. அதுல என்ன எழுதி இருக்கு? தவிப்பு. அதுல என்ன எழுதி இருக்கு? புலம்பல். ஆனா இவன் அது எதுவுமே பார்க்கல. அப்பா கை நீட்டி எனக்கு கொடுக்கிறாரு, நான் அதை வாங்குறேன். மலையாளத்தில் ஒரு பாடல் உண்டு, துக்கத்திൻ്റെ പാന പാത്രം കർത്താവിൻ്റെ കയ്യിൽ തന്നാൽ സന്തോഷത്തോടതും വാങ്ങി ഹല്ലേലൂയ പാടിയിടും. துக்கத்தின் பாத்திரத்தை என் அப்பா என் கையில் தந்தா நான் அதை எப்படி வாங்குவேன் தெரியுமா? சந்தோஷமா. இந்த பாட்டை அவர் எழுதும் போது சாது கொச்சு குஞ்சு உபதேசி அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய பிள்ளை மரித்து இருக்கிறது. அந்த பிள்ளை அவர் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குன்னு வந்ததுனால சொந்தக்காரங்க யாரும் பேச மாட்டாங்க. அவரே அந்த பிள்ளையின் சரீரத்தை சுமந்து கொண்டு போய் அவரே மண்ணை தோண்டி பிள்ளைய புதைக்கும் போது ஒரு புறம் பிள்ளைங்கள்ங்கிற வலி, இன்னொரு புறம் இந்த பாட்டை பாடுறார். துக்கத்தின் பான பாத்திரம் அப்படி சொல்லும் போது சும்மா ஆமென். அன்னைக்கெல்லாம் பரிசுத்தவான்கள் பாட்டு எழுதணும்லாம் எழுதவே இல்லை. அவங்க பாதையில பாட்டு வந்துச்சு. இதுதான் இதுதான். ஆமா, இன்னைக்கு நாங்களும் பாட்டு எழுதுறோம். ஆனா அன்னைக்கு வேற தெரியும். இன்னைக்கு எங்க பாட்டை கேட்கணும்னா எப்படி எல்லாமோ மியூசிக் பண்ண வேண்டியிருக்கு. அன்னைக்கு இது இல்லை. எப்படிங்க அப்படியே தூக்கிட்டு மழை வர எங்க அப்பா இந்த சாட்சி சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். ஏன்னா அவங்க ஊர் தான். அப்படியே தோண்டி அப்படியே வைத்து மூடி. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இது என் அப்பா தந்ததா?
சாத்தா அந்த பக்கத்துல இருந்து நீட்டுறான் சுருள. இன்னும் 20 நாள்ல உனக்கு கார் வரும். இன்னும் 1 மாசத்துல இப்படி ஒரு சுருளை நீட்டுது. நமக்கு எது பிடிக்கும்? எதை பார்க்கணும் தெரியுமா? எந்த சுருள்ல என்ன எழுதியிருக்குன்னு கை 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 கையை பார்க்கணும். இது எங்கிருந்து வருகிறது? இது எங்கிருந்து வருகிறது? ஒரு தேவ பிள்ளை சோர்ஸ் பார்க்கணும், ரூட்டை பார்க்கணும். ஃப்ரூட்டை மட்டும் பார்க்கக்கூடாது, ரூட்டை பார்க்கணும். நல்ல கனியும் இருக்கும், கெட்ட கனியும் இருக்கும். ரூட்டை பார்க்கணும், இது எங்கிருந்து வருது. அதனாலதான் பவுல ஒரு குறி சொல்லுகிற ஆவி உடையவள் புகழ்ந்தாள். அவள் சொன்ன வார்த்தை 100க்கு 100 உண்மை. அவன் எதையுமே மிகப்படுத்தல, அவன் சொன்னது உண்மை. ஆனா அவன் அந்த ரூட்டை பார்த்தான். ரூட் வேற, எனக்கு இது வேண்டாம், கடிந்து அப்புறப்படுத்தினான். இது எங்க யார் கொடுக்கிறா? பிதா முற்கிரீடத்தை ரெடி பண்ணிட்டு இருக்கும் போது சாத்தான் பொற்கிரீடத்தை காட்டுறான். மலையின் உச்சியில கொண்டு போய் எல்லாவற்றையும் காண்பித்து, நீ கொஞ்சம் பெண்ட் ஆயிட்டேன்னா, நீ வணங்கிட்டேன்னா, கொஞ்சம் ஒரு கும்பிட்டு போட்டேன்னா நான் இது எல்லாம் உனக்கு கொடுப்பேன். இயேசுவை காலை விழ வைக்க பார்த்தான். அவன் பொற்கிரீடத்தை ரெடி பண்றான். பிதா அங்க முற்கிரீடத்தை ரெடி பண்றான். இயேசு சொல்ற, அப்பாலே போ சாத்தானே. சீக்கிரட் அந்த இடத்துல இயேசு சாத்தான் காலில் விழுந்தா கூட யாருக்குமே தெரியாது. நம்ம வெளியே ஷோ காட்டுறதல்ல, அந்த ரங்கத்துல சாத்தானோடு எந்த விதத்திலும் கமிட் ஆயிரவே கூடாது. உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில். இயேசுவை யாரு பார்க்காத நேரத்துல காலை விழ வைக்க பார்த்தான்ல, கர்த்தர் பெண்டாகாம நின்னார் பாத்தீங்களா? இப்பொழுது இயேசு கதரேன நாட்டில் கால் எடுத்து வைக்கும் போது யார காலை விழ வைக்கணும்னு நினைச்சானோ அவன் இப்ப காலில் வந்து கிடக்குறான். நீங்க கர்த்தருக்காக கொஞ்சம் சகிச்சு நின்னுட்டீங்கன்னு வைங்களேன், உங்களை விழ தள்ள நினைக்கிறவன் உங்கள் கால்களில் விழுந்து கிடப்பான். நம்புறவங்க மட்டும் நல்ல கையை தட்டி ராமா தானா லரேமா ஷெட்டரா நிக்க. அதான் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாதபடிறான். இங்க பாரு, திறந்த வாசல் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். நீ வர்றதுக்கு முன்னாடி டோர் ஓபனா இருக்கும். உனக்கு கொஞ்சம் நிக்கணும், அவ்வளவுதான், நிக்கணும். இப்ப ஐயோ, புலம்பல், தவிப்பு இத கொடுக்கிறாரு. அப்பொழுது அவர் அந்த சுருளை எனக்கு புசிக்க கொடுத்து, 3வது வசனம், மனுபுத்திரனே, நான் உனக்கு கொடுக்கிற இந்த சுருளை நீ உன் வயிற்றிலே உட்கொண்டு அதனால் உன் குடல்களை நிரப்புவாயாக என்றார். அப்பொழுது நான் அதை புசித்தேன். இனி அடுத்த வார்த்தையை பாருங்கள், அது என் வாய்க்கு. நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. அதன் அர்த்தம் என்ன? இன்னைக்கு உங்களை புலம்ப வைக்கிறாரா? இன்னைக்கு உங்களை அழ வைக்கிறாரா? இது நாளைக்கு உங்கள் மகிழ்ச்சிக்கு ஏதுவாய் நன்மையாய் மாற போகிறது. எனவேதான் சீஷர்களை பார்த்து இயேசு சொன்னார், உலகம் சந்தோஷப்படும் போது நீங்கள். உலகம் எதுலங்க சந்தோஷப்படும்? அநியாயத்துல சந்தோஷப்படும், அக்கிரமத்துல சந்தோஷப்படும், பாவத்துல சந்தோஷப்படும். ஆமென். உலகம் தீமை செய்து பாத்தீங்களா, தேசத்தில் நடக்கிற காரியங்கள் எல்லாம் இதுலதான் இன்னைக்கு சந்தோஷம். ஆமென். உலகம் சந்தோஷப்படும் போது நீங்கள் துக்கப்படுவீர்கள். ஆனால் உங்கள் துக்கம் அப்போ சந்தோஷமாய் மாறுங்கிறது ஃபியூச்சர். அப்போ துக்கங்கிறது பிரசன்ட். அப்போ சந்தோஷம் துக்கமாய் மாறும்னு பைபிள் நமக்கு டீச் பண்ணவே இல்லை. துக்கம் சந்தோஷமாய். அப்போ நம்பிக்கை உள்ள நாட்களை கர்த்தர் முன்பாக வைத்திருக்கிறார். ஒரு தலைமுறைக்கு யோபு சோதிக்கப்பட்டான், 4 தலைமுறைக்கு நன்மையை கண்டான். ஹல்லேலூயா. 22 வருடம் அழுத யாக்கோபு தன் கடைசி வரைக்கும் எகிப்திலே ராஜாவாய் வாழ்ந்தான்.
என் ஆண்டவர். அதனாலதான் சொல்லுகிறேன், ஒரு சொட்டு கண்ணீர் அவர் சமூகத்தில் விழுந்தால் கூட அவருடைய கணக்குல கரெக்டா இருக்கும். கண்ணீரு வீணாலும் ஒப்பி எடுத்து തുരുത്തിയിലാക്കുന്ന നാഥനുണ്ട്. തുരുത്തി നിറയുമ്പോൾ അളന്നെടുത്ത് അനുഗ്രഹമേകുന്ന യേശുവുണ്ട്. കണ്ണീര് വീണാലും ഒപ്പിയെടുത്ത്, அது மலையாளத்தில் அந்த வேர்டு அழகா இருக்கும், ஒப்பியெடுத்து. அதாவது தண்ணி சிந்தோம், நம்ம நிறைய எடுப்போம், கடைசியில் இன்னும் ஈரம் இருக்கும், நம்ம என்ன பண்ணுவோம் தெரியும், ஒரு துணி எடுத்து, அது தமிழ்ல எப்படி சொல்லுவாங்க, ஒப்பின்னு தான் சொல்லுவாங்களா, ஒத்தி. ஒத்தி, சரி ஒத்திக்கு எடுக்கலாம். இப்படி எடுத்து அது என்ன பண்ணுவோம் தெரியுமா, பிழிந்து ஒரு பாட்டில் அவர் அப்படி எடுப்பார். துருத்தி நிறையும் போது யோசேப்பை உயர்த்துவதற்கான துருத்தி இன்னும் நிரம்பல. ஏசாவை விரட்டுறதுக்கான துருத்தி நிரம்பிட்டு, சில காரியங்களுக்கான துருத்தி நிரம்பிட்டு, சில காரியங்களுக்கான துருத்தி நிரம்பல. துருத்தி நிரம்புற டைம் வரும்போது நியூஸ் வரும். அதாவது இன்னும், அதாவது இப்ப அங்க போனா டாபிக் மாறும், அதனாலதான் போக பிடிச்சிட்டு இருக்கிறேன். ஆனாலும் ஆண்டவர், அதாவது யாக்கோபு அழுது 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 டயர்டாகும் போது அவன் அழுகே விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக பென்யமீனையும் தூக்கிட்டு போக வைக்கிறார். அப்பதான் சொல்றேன், பிள்ளை இல்லாத ஏற்கனவே ஒருத்தனை நம்ம நிறுத்தலாம் தான் பாக்குறோம். 2023 டிசம்பரோட இனி இதுக்காக அழ வேண்டாம்னு தான் நினைச்சோம். திடீர்னு பார்த்தா பென்யமீனை காணோம். இப்ப யோசேப்புக்காக யாக்கோபு மட்டும்தான் அழுதான், இப்ப பென்யமீனுக்காக யூதாவும் அழ ஆரம்பிக்கிறான். நேத்து ஒரு ஆளா அழுத இடத்துல இன்னைக்கு ஒரு 100 பேர் சேர்ந்து அழ வைக்கிறார்னா செய்தி வரப்போகிறது. காரியம் நல்ல கைகளை தட்டி ஹalleluya ஹalleluya. நிக்க தேவ பலன், தேவ பலன் தேவை. இன்னொரு காரியத்தை கூட சொல்ல விரும்புகிறேன். 2 காரியத்தை குயிக்கா சொல்லிட்டு நான் போறேன். 2வது நிற்க என்ன தேவை தெரியுமா, தேவ வைராக்கியம். தேவ வைராக்கியம். என்ன வைராக்கியம் அது? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 21வது வசனம். அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள், கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். பாகால் தீர்க்கதரிசிகள் இயேசபேல் உள்ள என்றானதும் வரிசை வர ஆரம்பிச்சிட்டாங்க. இவருக்கு தாங்க முடியல. அவர் இஸ்ரவேலின் தேவன். ஆனால் இஸ்ரவேல் தேசத்தில் இப்ப பாகால் இருக்கிறோம், பாகாலுடைய விக்கிரகம் இருக்கிறது, பாகாலுடைய தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க, பாகாலுக்கான வழிபாடு நடக்கிறது. பாகால் தெய்வத்தை எதை வைத்து பார்ப்பார்கள் தெரியுமா? அக்கினி, மழை. அதாவது ஒவ்வொரு தெய்வம் ஒவ்வொரு காரியத்தை செய்யணும்னு ஒவ்வொருவருடைய நம்பிக்கை இருக்கும். அதுபோலதான் ஏசபேல் வளர்ந்த ஊராருடைய நம்பிக்கை இந்த பாகாலாலதான் அக்கினி வரும். இது அக்கினியின் தெய்வம், இது மழையின் தெய்வம். அதனாலதான் எலியா பார்த்தார், நான் சொல்லாம மழை வராது. நீ என்ன சொன்ன, அது அக்கினியின் தெய்வமா? கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள். இந்த வைராக்கியம், கர்த்தருக்கு இந்த வைராக்கியம் உண்டு. என் நாமத்தின் மகிமையை நான் வேறொருவனுக்கும் கூட, கர்த்தர் இந்த வைராக்கியம் நம்மளை பிடிக்கணும். பிடிச்சாதான் எளியா மாதிரி நிக்க முடியும். இது என்ன சொல்லிட்டு போங்க, நீங்க உங்க ஆளை கும்பிடுங்க, நாங்க கர்த்தர் ஒருவரே. கர்த்தரும் தேவன் அல்ல, கர்த்தரே தேவன். நம்மளால உள்ளம் உடையணும். ஆமென், ஹல்லேலூயா. அறியாமையில ஜனங்க பக்தி பக்தின்னு சொல்லிட்டு என்னெல்லாம் பண்றாங்க.
அதுல கொஞ்சம் நம்ம காட்டினாலே வேற மாதிரி ஆயிருக்கும். ஆமென். இவனை தாங்க முடியல. இவன் போய் ராஜாக்கு முன்னாடி சவால் விடுகிறான். நான் என் வாக்கின்படி என்று தேசத்தில் மழை பெய்யாது என்று இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அப்படி சொல்லிட்டு நெஞ்சில் அடிக்கிறான். நல்லா புரிந்து கொள்ளுங்க, நம்முடைய ஒவ்வொரு அசைவும் அவருக்காக நின்று செய்யும் போது கர்த்தர் அடுத்து என்ன செய்யணுமோ அதை குயிக்கா செஞ்சுட்டே இருப்பார். இவன் இந்த சேலஞ்சை விட்டுட்டு வந்தது கர்த்தர் சொல்ற போய் ஒளித்துக்கொள்ள அப்படிங்கிறார். ஒளித்து கொண்டான். எலியா ஒளித்து கொண்டது நமக்கு தெரியும். ஒளித்து கொண்டு என்ன பண்ணிட்டு இருந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு இருந்தாருன்னு தெரியும். ஆனால் யாக்கோபு 5 சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் கருத்தாய் ஜெபித்தான். இந்த நாட்களில் தான் நல்ல கவனமா கேளுங்க. இந்த நாட்களில் தான் எலியாவை சாரிபாத்து கொண்டு போறார். ஏன் சாரிபாத்து கொண்டு போறார் தெரியுமா? அதெல்லாம் ஏசபேல் ஊர் பக்கத்தில் உள்ளது. சிம்பிளா சொல்லணும்னா பாகாலின் கோட்டைக்குள்ள எலியாவை கொண்டு போய் நல்ல ஜோமனை வச்சுட்டு தான் இப்போ பப்ளிக்கா சேலஞ்சு விட வைக்கிறார். அந்த ரங்கத்துல நிறைய வேலை செய்யறார் எலியாவை வச்சுட்டு. நமக்கெல்லாம் என்ன தெரிஞ்சு, இவங்க போறாங்க சும்மா வண்டி எடுத்துட்டு போறாங்க, அதுல போய் சாப்பிட்டுட்டு திருப்பி வராங்க, இப்படிதான் இருக்கும். எலியா கேரி தாட்டண்டையில ஒளித்து இருக்கிறார். நேர சீதோனுக்கு அடுத்த சாரி. இதுல எதுக்கு இங்கெல்லாம் கர்த்தர் கொண்டு போனோம்? ஏன் காகம் செத்து போச்சா? வேற காக்காவே கிடையாதா? எது நம்ம நமக்கு ஆர்டினரியா தான் தெரியும். அக்கினி இறங்குறது வரைக்கும் நம்முடைய செயல்கள் எல்லாம் சாதாரணமா தான் தெரியும். எங்க கர்த்தருக்காய் நிற்கிறவன் ரதம் கூட கிடையாது அவனுக்கு. அவன் கால் நடையா நடந்து போறான். அவனுக்கு கூட தெரியாது எதுக்கு இங்க கொண்டு போறாரு. கர்த்தர் அவன் என்ன சொல்றான்? உன்னை போஷிக்கும்படி ஒரு விதவைக்கு கட்டளையிட்டு இப்படி பார்த்துட்டு போயிருப்பார். இந்த வீட்டில் 2 மாடி இருக்கு. இப்படி பார்த்துட்டு எந்த வீடா இருக்கும்? ஏன்னா என்னை போஷிக்கிற அளவுக்கு ஒரு விதவைக்கு கட்டளையிடணும்னா, ஏன்னா இப்போ கேரி தாட்டண்டையில் என்ன சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு? பரோட்டா இறைச்சி காலையும் மாலையும். அப்போ இதை விட பெஸ்டா தான் டெய்லி இறைச்சி சாப்பிட்டுட்டு இருக்கிறார். இப்படி பார்த்தா ஒரு அம்மா இருந்து குனிஞ்சு 2 விறகு. சில ஏரியாவுக்குள்ள நம்மளை கொண்டு போவாருங்க. வேற எதுவுமே அங்க பண்ணல, போய் சாப்பிட்டுட்டு வந்தார், அவ்வளவுதான். ஜெபிக்கிறவனுடைய நிழல் பட்டாலே அங்க கர்த்தருடைய கிரியை நடந்து கொண்டிருக்கும். எலியா எதுக்கு வந்தார்? சாப்பிட்டுட்டு போலான்னு வந்தார். குடு 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 தெரியாது. நாளானது விளங்க பண்ணும் வரைக்கும் தேவ பிள்ளையே, நம்முடைய ஒவ்வொரு அசைவும் நம்முடைய ஒவ்வொரு செயலும் பார்க்கிறவர்களுக்கு சாதாரணமாய்தான் இருக்கும். ஒரு நாள் வரும். ஆதியாகமம் 1 ராஜாக்கள் 18:1 நீ போய் உன்னை ஆகாபுக்கு காண்பி. அடுத்த வார்த்தை எப்படி இருக்கும் தெரியுமா? நான் தேசத்தின் மேல் மழையை, நீ போய் உன்னை காட்டு. யார காட்ட சொல்றார் தெரியுமா? 3 வருஷம் கருத்தாய் ஜெபித்தவன. ஆமென். ஒரு பிளாட்ஃபார்முக்காக 3 இயர்ஸ் வெயிட் பண்ண வச்சார் ஆண்டவர். 3 வருஷம் அப்படிதான் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபித்தான். அப்ப சவால் விட்டுட்டு வெளியே சவால், வெளியே சத்தம், உள்ள ஜெபம். வெளியே கத்துறான், நெஞ்ச விரித்துட்டு உள்ள போய் கேரி தாட்டங்கரையில சாரிபாத்து வீட்டுல போயிருந்து ஜெபம். வெளியே கத்துறான், உள்ள ஜெபம். இதுதாங்க ஆண்டவர் அப்படிதான் வைப்பார். இவங்க வெளியே கத்துறாங்க, உள்ள என்ன பண்றாங்க? உள்ள ஜெபம் பண்றாங்க. ஆமென். இப்ப வேற ஒண்ணு, நீ போய் ஒண்ணு காட்டுங்கிறார். எங்க ஒரு தேவ பிள்ளை பிரசன்ட் ஆகிறதுலயே அவ்வளவு பெரிய விஷயம் இருக்குங்க. இவ்வளவு கண்ணீரோடு ஆளுகை, புலம்பல், தவிப்பு எல்லாமே செஞ்சிட்டு இருக்கிறோம். ஒரு நாள் இதை யோசித்து பாருங்க, இமேஜின் பண்ணி பாருங்க. ஆமென். நம்ம போய் அந்த இடத்துல போய் நிற்கும் போது கர்த்தர் மேல இருந்து கட்டளையிடுவாராம். இது வெறும் வார்த்தை அல்ல. பூமியிலே நீ கட்டப்படுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்படும். பூமியிலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ நிற்கிறோம்.
அவன் நிக்கிறான். என்ன சொன்னப்போ உன் தெய்வம் அக்கினியின் தெய்வமா? சரி, ஓகே, ஓ வழிக்க வரேன். அக்கினியினால் உத்தரவு அருளுகிற தெய்வமே தெய்வம். பாகால் தீர்க்கதரிசிகளுக்கெல்லாம் ஒரே கொண்டாட்டம், ஒரே கொண்டாட்டம். இந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்றாங்க. பாகால் தீர்க்கதரிசி கூட சவால்களை அக்செப்ட் பண்ணுகிறார்கள். நாம தான் அவன் அந்த சேலஞ்ச கர்த்தர் சும்மா வைக்க விடல. அவங்க ஏரியாவில் போய் அதெல்லாம் கட்டி ஒன்றும் இல்லாம ஆக்கிட்டு கொண்டு வந்து நிறுத்தி, அருமையான அண்ணனுக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். நிறைய ஏரியாவில் தம்பி வா நம்ம ஓடணும் அண்ணே, நீங்க ஓடுங்க. இதெல்லாம் பார்க்க சாதாரணமா இருக்கும். அவர் என்னடா கார் எடுத்துட்டு போறாரு வர, இப்படிதான் இருக்கும். ஒரு நாள் வரும், நீ போய் உன்னை ஆகாபுக்கு காண்பி, அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. நான் மழைய கட்டளையிடுவேன். ஆமே, நேரா போறா அக்கினி. இன்னைக்கு காலையில என் பொண்ணை ஸ்கூலுக்கு கொண்டு விட போறேன். டாடி ஒரு டவுட் அப்படின்னா. என்ன டவுட்? இந்த 2 காளைகளை பலி செலுத்தினாங்கல்ல டாடி. ஆமா, அப்போ அந்த பாகாலுக்கு பலி செலுத்தினது அது வேஸ்ட் ஆயிட்டுல டாடி? நல்ல வெளிப்பாடுமா? எனக்கு இது ஒண்ணு போதுமா? கர்த்தருக்குன்னு செய்யாம வேற யாருக்குன்னு எது செஞ்சாலுமே அது வேஸ்ட். ஹல்லேலூயா. குழந்தைகள் பாலகர் வாயில பலன் உண்டு பண்ணுவார். நம்ம எல்லாம் இந்த காளையை பேசிட்டு இருக்கும்போது அவன் அந்த காளையை நினைச்சு ஃபீல் பண்றான். டாடி அது வேஸ்ட் இல்ல டாடி? எஸ், வேஸ்ட். ஆமென். அந்த இடத்துல எலியா மொத்தம் 42 வார்த்தைகள் நினைக்கிறேன். அந்த வார்த்தையை கவுண்ட் பண்ணா தெரியும். அவ்வளவுதான் ஜெபம், சிம்பிள் பிரேயர். இன்னும் சொல்ற, அவர் தன்னை காண்பித்தார். ஆனா 3 வருஷம் கருத்தாய் ஜெபித்தார். இந்த இடத்துல ஏன் கர்த்தர் அவனை பயன்படுத்துறாரு? அவனுக்கு அவ்வளவு வைராக்கியம். ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க வைக்கிறீங்க, ஆனா என் ஜனங்கள் அது அவனால தாங்க முடியல. அதனாலதான் எலியாவை நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், தன்னை காண்பிக்கிறதுக்குல்ல. எலியா தான் இப்ப ஜெபம் பண்ணணும். ஆனா எலியா ஜெபிக்கும் போது ஒரு வார்த்தையை சொல்லுவார் பாருங்க. 18வது அதிகாரம் 30வது வசனம். அப்பொழுது எலியா சகல ஜனங்களையும் நோக்கி என் கிட்டே வாருங்கள் என்றான். என்ன வார்த்தைங்க? என் கிட்ட வாங்க, என் கிட்ட வாங்க. ஏன் கூப்பிடணும்? ஏன்னா கர்த்தாவே, நீங்க என்ன நிக்க வச்சிருக்கிறீங்களப்பா, என் ஜனங்களும் இங்க வந்து நிக்கணும். ஆண்டவரே என் கிட்ட வாங்க. சகல ஜனங்களும் அவன் கிட்ட வந்த போது, நான் பார்க்கிறேன், நான் எந்த நிலையில நின்று உங்களை பார்க்கிறேனோ அதே நிலையில என் ஜனங்க நின்று உங்களை பார்க்கணும். எல்லாரையும் வரவழைக்கிறான். இப்பொழுது அவன் செபிக்கிறான். தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை செப்பனிடுகிறான். கர்த்தரை நோக்கி என கேளும் என்று செபித்த போது அக்கினி இறங்குகிறது. அத்தனை ஜனங்களும் கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று அர்ப்பணித்தார்கள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆமா, இந்த வைராக்கியம் நமக்குள்ள இருக்கணும். இந்த வைராக்கியம் இருந்தா நம்ம அந்த அரங்கத்துல சும்மா இருக்கவே மாட்டோம். ஜெபம் பண்ணிட்டே இருப்போம், ஜெபம் பண்ணிட்டே இருப்போம். ஆமென். என்ன பையன் அக்கினி இறங்கலையே, ஆனா கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி கர்த்தர் பேசிட்டே இருக்கிறார், கர்த்தர் நடத்திட்டே இருக்கிறார். அங்க போய் ஜெபம் பண்ணுங்கிறார், அங்க போய் ஜெபம் பண்றேன், இங்க போய் ஜெபம் பண்ணுங்கிறார், இங்க போய் ஜெபம் பண்றேன். ஹல்லேலூயா. இது யாருக்குமே தெரியும். வெளியே என்ன தெரியும்? அவன் கேரி தாட்டண்டையில சாப்பிட்டான், இப்போ சாரிபாத்துல இவ்வளவுதான் வெளியே தெரியும். ஆனால் இந்த ராஜாக்கள் புஸ்தகத்துல அவன் கருத்தா ஜெபம் பண்ணான்னு எழுதல. ஆனா ஆவியானவர் யாக்கோபை வைத்து எழுதும் போது அவன் போய் சாப்பிட்டான் எழுதலாங்க, அவன் கருத்தாய் ஜெபித்தான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 3வது ஒரு காரியத்தை சொல்லி ஜெபம் பண்றேன். நமக்கு என்ன தேவை தெரியுமா? நிக்கணும்னா 3வது ஒரு காரியம் பிரதிஷ்டை.
எடுத்து வாசிக்க டைம் இல்லை. நியாயாதிபதிகள் 7வது அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா 30,000 பேர் கிதியோனோடு கூட புறப்படும் போது கர்த்தர் 300 பேரை மட்டும் தெரிந்தெடுக்கிறார். ஏன் இந்த 300 பேர்? கையினால தண்ணீரை அள்ளி நாய் போல நக்கி கொடுக்கிறார். ஏன் கையில் அள்ளி கொடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு தண்ணி தேவை, தண்ணி எடுக்கிறாங்க, ஆனா ஃபோக்கஸ் ஃப்ரெண்ட்ல இருக்கு. மற்றவர்கள் எல்லாம் முழங்கால் படித்து ஒரு நல்ல காரியத்துக்கு புறப்பட்டாங்க, தண்ணியை பார்த்ததும் அதுல விழுந்துட்டாங்க. இதுதான் பிரதிஷ்டை இல்லாத அனுபவம். ஆபிரகாமின் பிரதிஷ்டையை பார்த்தீங்களா? பையனுக்கு பொண்ணு பார்க்கணும், பையனை கூட்டிட்டு போகாத, இந்த எல்லையை தாண்டாதங்கிறார். ஆனா கூட புறப்பட்டு வந்த லோத்தை பாருங்க, வசதி வர்றது வரைக்கும் ஆபிரகாம் கூட இருந்தான். வசதி வந்ததும் கண்களை ஏறெடுத்து பார்த்தான் என்று இருக்கிறது. ஆபிரகாம் பார்க்கிறதுக்கும் லோத்து பார்க்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டு. அதே 13வது அதிகாரத்தில் லோத்து அவனாக பார்க்கிறான், ஆபிரகாம் கர்த்தர் காண்பித்ததை பார்க்கிறான். இதான் பிரதிஷ்டை. இவங்க 30 எல்லாரும் வராங்க, வரும்போது தண்ணீரை பார்த்து தண்ணி குடிக்க சொல்லுங்கிறாங்க. ஒரு நன்மையை பார்த்தது அதுல விழுந்துட்டாங்க, அதுல ஸ்ட்ரக் ஆகி நிக்கிறாங்க. அதோட போச்சு. எதுக்கு புறப்பட்டு வந்தோம்? மீதியானேர் அட்டாக் பண்ண. ஆனா இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? நீ தண்ணியை பார்த்தது அதுக்கு முன்னாடி முழங்கால் போட்டுட்ட. ஆனா மற்ற 300 பேர் அப்படி அல்ல. கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அநேக பேரை கொண்டாகிலும் ரட்சிப்பது கர்த்தருக்கு எளிது. ஆண்டவருக்கு சும்மா 30,000 பேர் தேவையில்லை, பிரதிஷ்டையுள்ள 300 பேர் போதும். அவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. நியாயாதிபதிகள் 7வது அதிகாரம் 21வது வசனம், பாளையத்தை சுற்றிலும் அவர் தங்கள் நிலையிலே நின்றார்கள். கிதியோன் அவங்களை எங்க நிறுத்துறானோ அங்கதான் நிக்கிறாங்க. ஒரே டைம் எக்கால ஊதுறாங்க. பானை உடைக்க 300 பேரும் ரெடி. பானை என்பது எதற்கடையாளம்? மண்ணு, நம் சுயத்துக்கு அடையாளம். பிரதிஷ்டை என்பது என்ன தெரியுமா? பானை உடைக்கிறது, சுயத்தை உடைக்கிறது. சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் ஊட்டும், ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள். எங்க வெறும் கர்த்தரின் பட்டயம் சொன்னா கூட பிரச்சனை இல்லை. இங்க சொல்ற கர்த்தரின் பட்டயம். அந்த 300 பேர்ல ஒரு ஆள் எழும்பி, ஏன் கிதியோன் பேர் சொல்றீங்க, எங்க பேர் சொல்லக்கூடாதோ? கேட்கல. இதான் பிரதிஷ்டை. பேதுரு 11 பேரோடு கூட எழுந்து நின்று பேதுரு பேசும்போது யோவான் தட்டிட்டு, அப்படி நீ ஸ்கோர் பண்ணா இங்க தள்ளிவா இல்ல. இதான் பிரதிஷ்டை. அதுக்கு தான் இதை செய்யறதுக்காக தான் பானையை போட்டு உடைக்கிறான். நான் என் கடந்த நாள் ஆவியான ஒரு வார்த்தையை காண்பித்து தந்தார். எலிசா சால்வைய, எலியாவின் சால்வையை எலிசா எடுக்கிறதுக்கு முன்னாடி எலிசா தன் வஸ்திரத்தை கிழித்து, நாம் எல்லாம் சால்வைய நம் சுயத்தை கிழிக்காம எடுக்கிறோம். அதனாலதான் வாங்கி அடிச்சா சால்வை தான் கிழியுதே தவிர, யோர்தான்ல அடிச்ச யோர்தான் அடிச்சுட்டு போயிட்டு, சால்வை எங்க? யோர்தான்ல அடிச்ச யோர்தான் அடிச்சுட்டு போயிடுச்சு. அதை நான் எடுக்கணும்னா சும்மா எடுக்க கூடாது. இது எலியா என்ன நம்பி போட்டு எக்காலத்தை சும்மா ஊதக்கூடாது. சும்மா ஊதுனாங்க ஓப்பனி பிணைகாஸ், என்ன யூஸ்? வெட்டி பிடிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. சித்தத்துக்கு உட்பட்டு நிற்கும் போதுதான் நம்முடைய சத்தத்துக்கு வேல்யூ உண்டு. எக்காலம் ஊதி எரிகோ விழுதுன்னா 6 நாள் அவர் வைக்கிறார். 6 நாள் ஒவ்வொரு முறை சுத்தி வா. நமக்கு தெரியும், அதாவது ஆண்டவருடைய நுகம் வந்து ரொம்ப லெகுவானது. ஆனா நமக்கு அது பைத்தியமா தோணும். நீ சுத்தி வா, சுத்தி வரும்போது ஏதாவது நோ யூஸ். 2வது முறை சுத்தி வந்தாச்சு, 3வது முறை, 7வது முறை, 7 முறை சுத்தி வா, நமக்கு ஏதாவது கேட்கணும்னு தோணும். அதனாலதான் ஃபர்ஸ்டே வாயடைச்சிட்டார். ஒருத்தரும் ஒன்னும்
பேசக்கூடாது. இந்த காலத்துல அட்லீஸ்ட் 2 செல்ஃபியாவது எடுத்து போட்டிருப்போம். எரிகோ மதுல பாத்தீங்களா? ஆண்டவர் பார்க்கிறார், இவன் நிக்கிறானா இதுல? எஸ். ஒரு முறை சுத்துறான், 2 முறை சுத்து, இவ்வளவுதான். இனி சத்தம் போடு. சத்தம் போடுறான், எரிகோ விழுது. பாளையத்தை சுற்றி அவரவர் தங்கள் தங்கள் நிலையிலே நின்றார்கள். இப்ப சொல்லுங்க, கர்த்தரின் பட்டை கிதியோனின் பட்டை 300 பேரும் சொல்றான். அது ஏன் கிதியோனை சொல்லணும்? கிதியோன் ஸ்கோர் பண்றதுக்கா? வேண்டாம் வேண்டாம். இப்பதான் பிரச்சனை. பாகால தகர்க்கும் போது ஒருத்தன் இல்லை, அப்பா வச்சிருந்த விக்கிரகத்தெல்லாம் அடிக்கும் போது ஒருத்தன் இல்லை, எல்லாம் நிற்கும் போது கிதியோன் மட்டும் நிக்கிறான். கடைசியில் ஸ்கோர் பண்ணலான்னு வரும்போது நிறைய பேர் பானை உடைக்காம எக்காலத்தை எடுத்துட்டு இருக்கிறோம். இந்த ராத்திரி வேளையில உங்களுக்குன்னு ஒரு நிலையை கர்த்தர் வைத்திருக்கிறார். பானை தூக்கி போட்டு உடைங்க, கர்த்தர் உங்களை நிற்க வைப்பார். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? இவங்க வேற ஒண்ணுமே செய்யல, பாளையத்தை சுற்றிலும் அவர் தங்கள் நிலையிலே நின்றார்கள். அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும் சிதறி கூக்கரலிட்டு ஓடினார்கள், நின்னார்கள். அவ்வளவுதான். இன்னைக்கு நிக்க முடியலையே. ஏன் பானை உடைக்க மாட்டேங்கிறோம்? அது நம்மளை பின்னாடி இழுக்குது. நம்ம ஒரு நல்ல காரியத்துக்கு தான் புறப்பட்டு வருகிறோம், தேசத்துக்காக ஜபிக்கணும் தான் உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனா ஃபுல்லா நமக்காக பானை உடைய மாட்டேங்குது. தண்ணியை பார்த்ததும் அங்க முழங்கால் போட்டு உட்கார்ந்துடுறோம். டேய் ஹலோ, என்ன என்ன எதுக்கு வந்த? யுத்தம் பண்ண வந்த. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிற? ஒன்னெல்லாம் தண்ணியிலேயே முக்கி தண்ணீரை கையில் எடுத்து தண்ணீரை கையில் எடுக்கிறான். அதன் அர்த்தம் என்ன? அவன் தேவைக்கு மட்டும்தான் இருக்கு. இதான் பிரதிஷ்டை, இதான் பிரதிஷ்டை. என் தேவைக்கு இது போதும். ஆனா தண்ணியை கையில் எடுக்க முழங்கால் போட்டானா இஷ்டத்துக்கு இருக்கு. இதை விட்டு நான் எப்படி வருவேன்? இங்கே இருப்பது நல்லது. எப்போ சொல்லுவார் தெரியுமா? கீழே தான் ஆண்டவர் சொல்லுவார், மனுஷகுமாரன் பாடுபட்டு. இப்ப மகிமையை பார்த்தது ஆண்டவர் உமக்கு ஒரு கூடாரம் போட்டு இங்கேயே இருப்பது. அப்படிலாம் முடியாது பேதுரு, வா வா, கீழே இறக்கி கூட்டிட்டு போறார். ஆமென். அவரவர் தங்கள் தங்கள் நிலையில் நின்றார்கள். சத்துருக்கள் சிதறி ஓடினார்கள். தேவ பலன், ஆமென், தேவ வைராக்கியம், தேவ நிமித்தம் இருக்கிற பிரதிஷ்டை, இதுல உறுதியா இருப்போம். கர்த்தர் நம்மை நிற்க வைத்து பெரிய ரட்சிப்பை காண்பித்து தருவார். ஆமென் என்று சொல்லி நல்ல கைகளை தட்டி எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா. என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா, நான் எழும்புவேன் அவர் பலத்தால். என்னை எழும்ப பண்ணும் ஆண்டவர் என்னோடு இருப்பதா, நான் எழும்புவேன் அவர் பலத்தால். ஒரு விசை நான் நிக்க விரும்புறேன் ஆண்டவரே. அப்படி சொல்றவங்க மட்டும் உங்க வலது கரத்தை உண்மையா சொல்லிட்டே நீங்க கை தூக்க கூடாது. உங்க இடது கரத்தை இருதயத்தில் வச்சு கண்களை மூடி, நீங்க எனக்கு என்ன உங்க கையில நீட்டி தந்தாலும் நான் அதை அக்செப்ட் பண்ண ரெடியா இருக்கிறேன். இந்த ஒரு தீர்மானம் உங்களை அநேகரை எழுப்பி நிறுத்துவதற்கு பயன்படுத்த போகிறது. உண்மையா என்ன இருக்குன்னு பார்த்துல நான் வாயை திறக்கிறது, இது என் அப்பா எனக்கு கொடுக்கிறார். ஒரு சுருள் அவர் கையில வைத்து சுத்தி கொண்டே இருக்கிறார், உலாவிக்கொண்டே இருக்கிறார். அன்பு உள்ளமே, ஆயிரக்கணக்கானோர் வெளியே இருக்கிறாங்க. ஆனா உங்களை நம்பி இந்த கூடாரத்துக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்தி கிதியோன்ட சொல்றார், இவங்களை கூட்டிட்டு போ, இவங்களை கொண்டு நான் ரட்சிப்பை தருவேன். அப்படியே வலது கரத்தை உயர்த்தி சோமண்ணுங்க, தகப்பனே என்னை நிக்க வைங்கப்பா,
என்னை நிலைநிறுத்துங்கப்பா, என்னை நிக்க வைங்கப்பா. கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறே. பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை வாஞ்சிக்கிறேன். உலர்ந்த என் எலும்புகள், உலர்ந்த என் எலும்புகள் உயிரடைந்தோங்க. தேவா, பலன் தாருமே. ரெண்டு கைகளை உயர்த்தி கேட்போம். உலர்ந்த என் எலும்புகள் உயிரடைந்தோங்க. தேவா, பலன் தாருமே. உயிருள்ள வரையும் உமக்காய் வாழும் உணர்வினை உருவாக்குமே. உயிருள்ள வரையில் உமக்காக வாழும் உணர்வினை. ரெண்டு கைகள் அப்படியே உயர்த்தி, கர்த்தாவே, கர்த்தாவே, நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்து. பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை ஆமென். பலனும் நீரே, கோட்டையும் நீரே, உம்மை. ரெண்டு கைகள் அப்படி வானத்துக்கு ஒரே ஒரு நிமிடம் சோபனுங்க. நிற்க பலன் தாரும். நிக்க வைங்க, நிக்க வைங்க, நிக்க வைங்கப்பா. என் ஓட்டம் முடிவதற்குள்ளே உலர்ந்த நிலையில் இருக்கிற அநேக ஆண்டவரே, என் கண்ணுக்கு முன்னாடி எழும்பி சேனை அணைக்கிறத நான் பார்க்கணும் ஆண்டவரே, நான் பார்க்கணும் ஆண்டவரே. உண்மையாய் கேட்கிற உள்ளங்களுக்குள்ளே உம்முடைய ஆவியை நீர் தங்க வைத்து, உம்முடைய பலத்தால் உடைய பிள்ளைகளை நிற்க வைத்து, பெரிய ரட்சிப்பை நடப்பித்து, கண்கள் காணும்படி செய்வீராக என்று வாழ்த்துகிறேன். கிருபை உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.